அன்பு நான்பிராமின் உள்ளங்களே, 8:10 ஆயிடுச்சு லைவ் கொடுக்கறதுக்கு. தாமச குணம்னு பேர் இதுக்கு. ரொம்ப தாமசமாக அப்படியே அசைஞ்சு ஆனால் வேறு வழி இல்லை. கடந்த சில 2 வாரங்களாக நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் என்ற தலைப்பிலே உங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருந்தேன். ரொம்ப கேட்கலாம். கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்து உக்காந்துங்க இன்றைக்கி ஒரு நாள் வரைக்கும். வேறு வழி கிடையாது. கேட்டுதுன்னா பரவாயில்ல. அப்படி வச்சு 2 வாரங்களாக நான் நான் முன்னாலேயே ஒரு வருடத்திற்கு முன்னாலேயே சொல்லியிருந்தேன். நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தால் எலெக்ஷன் முடிஞ்சு மறுநாள் தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த கிளாமர்லாம் இல்லை. ஒரு கிளாமர், ஒரு பெரிய கும்பல், தாசு சுவாமிக்கு ஜே அப்படின்னு அதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் தேவையே இல்லை அது. ஆனால் நான் ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கான காரணங்களை தான் 2 வாரங்களாக சொல்லி கொண்டிருந்தேன். முதல் வாரம் என்ன சொன்னேன், எனது பள்ளி படிப்பிலே நான் பட்ட அவஸ்தை. அந்த பிராமண ஆசிரியர்கள் பள்ளி கல்லூரி எல்லாத்துலேயுமே அவர்கள் தந்த தொல்லை, அது எதிர்கொள்வதற்கு நான் பட்ட சிரமம், சிறு பையனாக இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனை, அதையெல்லாம் உங்களுக்கு விளக்கி அப்போ நான் 10 வருஷம் முன்னால் உங்களுக்கு ஆர்ட் ஆஃப் பிராமின் விக்டரின்னு ஏற்றி இருந்த உங்களுக்கு சொல்லி அதை யூடியூப்பில் ஏற்றிருந்தேன். அதிலேருந்து கிளிப்ஸ் எடுத்து போட்டு தான் நான் வாரம் விளக்கினேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த பிரச்சனை இருக்குது தான், இந்த பிரச்சனையோடு நான் பண்ணி நடராஜர்கிட்ட வேண்டி நான் பிஇயில் யூனிவர்சிட்டி ரேங்க் வந்தேன். அதையும் எப்படி அந்த ஹெச்ஓடி எப்படி பாராட்டினார்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போது இது நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் கேட்குறது வரைக்கும் இப்படி இருக்கிறது. நான் பட்ட அவஸ்தையை சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கினீங்க, ஓகே. ஆனால் இதுக்கு தீர்வு ஒன்றும் இல்லை. அப்போ நான் எல்லாரும் மாதிரியே நானும் ஐயோ எப்படி பண்ணுறாங்க, ஐயோ எப்படி பண்ணுறாங்க, எல்லாம் ரொம்ப நியாயம் அப்படின்னு இதுக்காக நான் வந்தேன் இல்லையே. பாப்பாத்தீங்க ரொம்ப கில்லாடிங்க, ஒரு வரியில் ஒரே வார்த்தையில் அவன் போய் சொல்கிறான் அப்படின்னு பிஸ்கன் போட்டு சும்மா காட்டி சொல்கிறான். அப்போலாம் கூட நடக்கலாம், இப்படியே பண்ணிவிடும். புரியுதா? அதனால் நான் அதுக்கு வரல, இவங்கள்தான் பார்க்குறேன். நான் தான் அது அந்த நடுநிலைத்தன்மை, நேர்மைத்தன்மை அவங்கக்கிட்ட இல்லை. இருந்ததுன்னா ஒரே ஒருத்தருக்கு இருந்தது, பிரம்மேந்திரருக்கு இருந்தது. அதனால் அவர் உண்மைன்னு இது மாதிரி இவங்க அநியாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நேர்மையாக அவர் சொன்னார். ஏன்னா நடுநிலைத்தன்மையாக இருந்து இப்படி ஒருத்தன் சொல்கிறான், அப்போது அவனுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்குது. அப்போ அந்த தொல்லை தான் கொடுக்குறாங்க நம்ம ஆளுங்க. அந்த தொல்லை கொடுக்கக்கூடாது, இப்படியே இருந்தால் மக்களிடம் வெறுப்பை சம்பாதிச்சு ஏற்கனவே நிறைய சம்பாதிச்சிட்டோம். அந்த தன்மையெல்லாம் இல்லை, இருக்காதுன்ட்டார் திருமூலரும். சத்தியமின்றி இருப்பான் பிராமணன், அவ்வளோதான். பித்தேரும் மூடர் பிராமணர் தாமன்றேன்னார். வெறும் ஜாதி பித்தம் மட்டும்தான் இருக்கும் அப்படி. அதனால அவங்களுக்கு இதெல்லாம் இருக்காது. நடுவில் நின்று அவங்க பண்ணணும். ஆனால் படுற அவஸ்தை நம்ம நான் பிராமினுக்கு அந்த அவஸ்தைப்படுறாங்க. அதையும் உங்களுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு, நான் பிராமினில் எல்லா நான் பிராமினும் இந்த அவஸ்தைப்படல. ஒன்லி பிரைட் நான் பிராமின்ஸ் ஆர் டார்கெட்டட். எத்தனை பேர் ஸ்கூல் ஃபஸ்ட் வர போகிறாங்க, எத்தனை பேர் காலேஜ் ஃபஸ்ட் வர போகிறாங்க, எத்தனை பேர் யூனிவர்சிட்டி ரேங்க் வர போகிறாங்க? இல்லை, கொஞ்சமாக தான், ஒரு ஆள் தான் வருவான். அதனால் அவனை மட்டும் பார்த்து தட்டி அமுக்கி வச்சிரு. இப்படி இருக்கும்பொழுது இதை வெறுமனே நான் 66 வயசில் உங்ககிட்ட ஐயோண்ணா இப்படி பானி ஓட்டுறாங்க, ஐயோ அப்படி ஓன நீங்களாம் ஐயோ பாவம் சாமி அப்படியா பண்ணிட்டாங்க, ஆமாம் ஐயோ நான் தான் இருந்தாலும் பாப்பனுறான் வா நியாயம், இவ்வளோ தானே இதுக்காக சொல்கிறேன் நானே. அதோட முடிஞ்சிடுச்சா? இல்லையே, அதுக்கு தீர்வு இல்லையே. வேறு யாராவது அரசாங்கங்கள் அதை தீர்த்திருந்தாங்கன்னா, நான் பிராமினுக்கான அரசாங்கம் இவங்க இந்த பிரச்சனையை தீர்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை. அப்படியே நான் அதிகமாக புலம்புனேன்னா எனக்கு மட்டும் பிரச்சனை வராத பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் நான் ஜாலரா போட்டுக்கின்னு கூட ஓட்டிக்கினா எனக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை வராமல் அவங்க பார்த்துப்பாங்க. இவ்வளோ தான். ஆனால் தீர்வு இல்லையே. தீர்வு தான் என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பமே. இன்று வரை தீர்வை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நாம் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதான் வாழ்க்கையின் தீர்வுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த தீர்வை நோக்கி நான் பயணப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அதற்கான பயிற்சி முயற்சி, அம்மையினுடைய வழிகாட்டுதல், கடவுளுடைய வழிகாட்டுதலை சரியான குருவை தேடி அடைந்து அப்புறம் அவரும் மேற்கொண்டு வழிகாட்டி இப்படி மனசுக்குள்ளே பேசுறதுன்றது வேற, அது சின்ன நிலை தான். அம்மை நேராக பேசுவா அப்படின்னு அவரும் சொல்லி அப்புறம் அதுக்கான ஜபதப தியானம் பயிற்சிலாம் பண்ணி அம்மை நேராக பேசுகிறா, ஆஹா பேசிட்டா, இப்படி தீர்வை நோக்கி போயிட்டே எனக்கு தீர்வு கிடைத்து கொண்டே இருக்கிறது ஒரு இடத்துலையும். அப்போ தரிசனம் என்ன அப்படியே கண்ண முடியணும் அப்படியே இருக்கிறதானா அப்படி இல்லைன்னா இல்லை, நீ நான் பார்க்குறதை போல உனக்கண்ணாலே நேரடியாக கடவுளை பார்ப்பது தான் தரிசனம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அதுக்கு நான் என்னென்ன பயிற்சி எடுக்கணும் அதை படிச்சுன்னு இருக்கும்போது நம்ம நடராஜரை சுற்றி எல்லாம் பண்ணி அதே மாதிரி வருகிறது, அந்த கண்ணுக்கு அந்த ஆற்றல் வருகிறது. அவர் குருநாதர் சொல்கிறாரு, அது சூப்பர் லுக்காகவே யோகி திவ்ய திருஷ்டின்னு ஒரு வருகிறது. ஆனால் அதுக்கான பக்குவம் வரணும், எல்லாருக்கும் வர்றது கிடையாது. ஜபதப தியானத்தில் இருக்கணும், அதே நேரத்தில் நேர்மையாக இருக்கணும், வாய்மை தூய்மை நேர்மை உண்மை பேசுவது எல்லாம் இருக்கணும். வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும். என்ன போராடிக்கினே இருந்தாலும் இதை கைவிடாமல் இருக்கும்பொழுது தானாகவே அந்த பக்குவம் வருகிறது. அது முற்பிறவி புண்ணியம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க உண்ணாமலையாம. அதனால் உனக்கு இந்த பிறவில எளிதில் ஞானம் வரும். மற்றவங்களுக்கு தான் 2 பிறவி ஆகுன்னார் பிரம்மேந்திரர். மற்றவங்களுக்கு 2 பிறவி ஒன்றுண்டா இந்த பயிற்சி. நீ எளிதில் 10 வருஷம் எலும்பு தோளுமா தேஞ்சி ஜபதபத்தில் இருக்கிற நீ எளிதில் இவைகளை எட்டி பிடித்து விட்டார் குரு. எவ்வளோ பெரிய விஷயம்! ஆனால் அவ்வளோ பெரிய விஷயம் அது. ஆனால் தீர்வு கிடைக்குது. அப்போ எல்லாமே எனக்கு சாத்தியமாகினே இருக்கிறது. அவங்க 19 வயசில் உனக்கு பின்னாளில் ஞானியாவா அப்போது நேரில் காட்சி தருவோன்னு உண்ணாமலை அம்மா சொல்கிறாங்க. 29 வயதில் ஞானானுபூதி சித்தியாகிறது குருநாதர் முன்னிலையில். 39 வயதில் திருவண்ணாமலையிலேருந்து சுவண்டாடி நேராக காட்சி கொடுவார்னா அண்ணாமலையார். வெள்ளை வெளியில் ஒளி ரூபமானவர் நேராக இதே உனக்கண்ணால் பார்க்க தரிசனம் தான். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போ அந்த தீர்வு எல்லாமே நான் எட்டி பிடிக்கிறேன். எட்டி பிடிச்சிட்டு போயின்னே இருக்கிறேன். அதுக்கு பிறகு பாப்பார தொல்லை திரும்ப இதுலேயும் வருது. படிப்பில் வந்தது அதே பாப்பார தொல்லை ஆன்மீகத்துறையிலும் வருகிறது. உங்களுக்கு தெரிஞ்சது தான் நடராபிஷேகம். குரு கோயில் கட்டினாரு, அது நடராபிஷேகத்துக்காக இங்கேருந்து போயிட்டு ஒரு அன்னதானம் பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்சது பால் தயிர் அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்துட்டு வருவோம். இவ்வளோ தான். அதை கரெக்டாக பாப்பானுங்க அவர் கூட இருக்கிற சுற்றிலங்கிற பிராமணங்க அதை கெடுத்து விட்டாங்க. உங்களுக்கு தெரிந்தது தான். நான் ஒரு 3 மாத காலம் வருத்தப்பட்டேன். அப்போது மேலும் அது அப்போ தான் இயேசுபிரான் சந்திக்கிறாரு. எழுந்திரு செயின்ட் பீட்டர் நீ தான் சம்பந்தனாக வந்தான் என்ன எழுதி நிற்க வைக்கிறாரு. சரஸ்வதி தேவி ஏனென்று கேட்பேன் நானே. இவங்க சும்மனாங்காட்டியும் ஆட்சி வைக்கிறேன், ஆட்சி தள்ளுறானுங்க. சரஸ்வதி தேவி பாப்பார கடவுள், அதோ பிராமின் கடவுள். கிடையவே கிடையாது. பிராமின் அது கடவுளாகவே இருந்தால் கூட சரி, பிராமின் கடவுளாக இருந்தால் அது பிராமினுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், பிராமின் அட்டுவயத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஆனால் சரஸ்வதி எனக்கு ஏனென்று கேட்பேன் நானே எனக்குள்ள சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் சும்மனாங்காட்டையும் இவனுக்கு உடான்ஸு தான் பாப்பார உடான்ஸு தான் இன்றைக்கி ஆன்மீகன்ற பேரில் சுற்றின்னு இருக்குது. எல்லாமே உடான்ஸு கப்ஸா இதுதான் இவனுக்கு. அதை தான் அண்ணாமலையார் சொன்னார். அண்ணாமலையார்ட்டே புழுவி சாபம் வாங்கணும், அதை மறக்கவே மறக்கூடாது. அண்ணாமலையார்கிட்ட நீ போய் புழுன்னு உங்ககிட்ட சொல்லி நீ ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு ஒருத்தன் கேட்டால் அண்ணாமலையார்கிட்ட போயிட்டேன்னா உடனே வாங்கலாம். அண்ணாமலையாரா சொல்லுன்னா நீ சொல்லுவீங்களா யாராவது? அடப்போப்பா அப்படின்னு இல்லையா? கடவுள்கிட்ட போய் சொன்னா இவன் புழுகுறான் பார், பார்ப்பான் அடிமுடி பார்த்துட்டான்னு புழுவி சாபம் வாங்குறான். தானே அண்ணாமலையார் தீப தரிசன கதையாக தானே. அடிமுடி அண்ணாமலை காணாமலே கண்டுட்டேன்னு சொன்ன பாப்பான்னு சொல்லி சாபம் வாங்குறான். டாப்புக்கு அதை பிரம்ம மேலே போட்டுட்டான் பார். பிரம்ம புளிவிட்டாருன்ட்டு தப்பிச்சு இப்போ அவனே பூஜை பண்ணுறான் பாரு. அங்கே சாபம் வாங்கணும் பூஜை பண்ணுறான். இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் திருமூலர் துல்லியமாக பார்ப்பான் கருவடை போய் செய்யக்கூடாது, பேர்கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சிக்கக்கூடாது. அப்படி அர்ச்சித்தால் வேந்தர் குலம் அழியன்னார். வேட்டு வேந்தர் குலம் தான். ஏன்னா ராஜாங்க கிட்ட தான் இவனுங்க ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி தமிழர்களை வெளியேற்றிட்டு உள்ள நுழைஞ்சவங்க. அதனால் அதுக்கான பாவம் ராஜாக்கள் ஒரு ராஜாவும் இல்லையா, காலி ஆகிட்டாங்களா? யார்? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பராந்தக சோழன். என்ன எங்கே இருக்கிறாங்க? ஒன்றுமே கிடையாது, எல்லாம் போச்சா? அதுதான் சொன்னார். பொல்லா வியாதி வரும் நாட்டுக்குன்னார். கொரோனா வந்துச்சா? எல்லாம் கண்ணெறியா பாரு. அதையும் மீறி அப்பவும் நீங்கள் வெளியேற்றலைன்னா பார்கொண்ட நாட்டிற்கு பஞ்சமும் ஆமேன்னார். பஞ்சம் வரும். நான் சொல்லலை, சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானேன்னார். நந்தி சொன்னாரா எனக்கு?
கேட்பாங்கன்றீங்க நம்ம ஆளுங்க. அவன் பாப்பாங்கிட்டே போய் விளக்கம் கேட்பாங்க. பாப்பானா நீ என்ன சொல்கிற, அது அப்படி இல்லை அப்படின்னு அவங்க ஒன்று புதுசாக ஒன்று சொல்லுவோன்னா அதை கேட்டு நீங்கள் வந்து ஆடுறது. ஆஹா அவ்வளோதான் இவ்வளோதான், ஒரு மண்ணும் இல்லை. அதனால தான் நான் பல முறை சொல்கிறேன், இந்த புத்தகம் படிக்கிறது, விளக்கம் கேட்குறது, பாப்பாங்கிட்ட போய் கேட்குறது, சாஸ்திரத்தில் கேட்குறது வேஸ்ட்டு. எல்லாமே கடவுள் இருக்கிறது உண்மை, நான் தான் அதுக்கு சாட்சி. உண்ணாமலையார் என்கிட்ட பேசி என்னை வளர்க்குறாங்க. அண்ணாமலையார் தரிசனம் நேரில் தரிசனம் தராரு. நீங்கள் நேராக கடவுளை கும்பிட்டு நேராகவே கடவுள்கிட்ட கேட்டுங்க எதுவாக இருந்தாலும். இதை தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாத்துலேயே பாப்பார புழு கலந்துட்டான். அறிவுபூர்வமாக அது கிடையவே கிடையாது. பாப்பார ஜாதியை ஒஸ்தியாக காட்டணுன்றதுக்காக அயோக்கிய பாப்பம்லாம் லைனாக உட்கார வச்சு பாத பூஜை பண்ண வச்சு இன்னுமானியாக நடந்துன்னே இருக்குது. அப்போ அந்த பண்ணுறவன் நிலைமை என்னது, அதான் ராஜாங்கிட்ட சொல்லி அப்படியே பிராமணர்களெல்லாம் உட்கார வச்சு அவங்கள பூஜை பண்ணி அவங்கள நமஸ்காரம் பண்ணி சமஸ்காரத்தில் அவனுக்கு வாழ்த்துன்னு எல்லா வாழ்த்தும் சேர்ந்து ராஜாங்களாம் ஒழிச்சிச்சு. பற்றியா ப்ராக்டிக்கலாக பார்க்குறமே எங்களை நம்ம ஜனல மூலமான கொஞ்சமாவது. சரி, அதை விடு. இப்போது நான் இது வரைக்கும் இந்த ஸ்கூல் பிரச்சனை வரைக்கும் சொன்னவங்களுக்கு, இப்போ அந்த பள்ளி பருவத்து வரைக்கும் இவ்வளோ நடந்ததை இந்த எந்த அரசாங்கம் என்ன ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி பிரைட் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸை அழுத்தக்கூடாது, அப்படி அழுத்துறதுக்கு தனியாக அதுக்கான கண்காணிப்பு குழு அந்த மாதிரி அழுத்தினா அவங்க உடனடியாக இந்த நடவடிக்கை எங்கேயாவது இருக்குதா இவ்வளோ நாள்? இல்லை. அப்போது ஏன் வயிற்று வலிக்கு நான் தான் நம்ம சாப்பிட்டாகணும்? ஏன்னா இப்போ நான் எனக்கு 66 வயசாகி போச்சு. அப்போ எதிர்காலம் வருகிற அடியார்கள், எதிர்காலத்தில் வர நல்ல பசங்க, நான் பிராமின் பசங்க, நல்லா படிக்கிற பசங்க என்ன அவங்க கதியெல்லாம் இதே பாப்பானை தான் அங்கங்கே உட்கார வைக்கிறான். அந்த துறை இந்த துறை எல்லாத்தையும் உட்கார வச்சுன்னா அவன் இப்படி ஜாட மாட்டலாம், வாயில் பேசவே மாட்டான். ஜாடியிலே அப்படின்னா அப்படி அழுத்திட்டு போயிடுறது. அப்போ இதுக்கு தீர்வு ஒன்றுன்னா யாரும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. பேரில் மட்டும் கட்சி பேரில் மட்டும் திராவிடான்னு இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அண்ணா திராவிடா, பெரியார் திராவிடா, சாதா திராவிடன் என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் பிராமின் அர்த்தம் சார். நான் பிராமின் கட்சிங்க இவங்க. நான் பிராமின் பேரில் கட்சி ஆரம்பித்து வச்சுக்கிறாங்க. ஆனால் நான் பிராமின் வர இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அது எங்கே ஒரு பாப்பா அப்படி இருந்தால் அதுக்காக எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அப்படிலாம் பண்ணின்னு போயினே இருக்கிறது இல்லைன்ற நான். இந்த டெப்த் ஆஃப் பிராமின் ஈவில் எனக்கு தெரியும். அது எங்கே ஒரு பாப்பான் தான் நல்லவனாக இருப்பான். அந்த ஒரு பிராமணர் தான் பிரம்மேந்திரர், அவரும் சமாதி ஆகிட்டாருன்றான். மீதி பாப்பா கிடையவே கிடையாது. அது ஒரு காரணம் சொன்னேன். அப்புறம் சென்ற வாரம் நான் என்ன சொன்னேன், அண்ணனூர் தான் என்னோடய சொந்த ஊர். அது எப்படி அந்த அண்ணனூர் விவசாயிகளே ரத்த கண்ணீர் வடிக்க வச்சாங்க பிராமணர்கள். அந்த இன்னமும் அந்த எண்ணெய் தண்ணி, ஏரி தண்ணி பாஞ்சு அந்த விவசாயம்லாம் நசிஞ்சு பல ஆண்டுகள் ஜனங்க கதறி, ஆனால் ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் வலிமையாகிறான் அவனை எடுத்து போராட முடியாதுன்னு ஜனங்களே பேசிக்குதுங்க. அந்த ஊர், நான் சின்ன பையன் அப்போ, அந்த ஊர் தலைவரங்கெல்லாம் 2 பேரை கூப்பிட்டு ஸ்டார் ஹோட்டலில் அவங்களுக்கு பார்ட்டி கொடுத்து தண்ணி பொண்ணு எல்லாம் ஹெவியாக ஏற்பாடு பண்ணி கொடுத்த உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்கள ஏற்று ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாத்தையும் போய் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் முடிச்சுன்னு வந்துட்டாங்க. இவங்களும் வந்துட்டு அவங்கள ஏற்று ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுதான் இப்போ அந்த இவர்களை பிராமணர்களை ஏற்று போராடுறதுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. போனது தான், விளைநிலை எல்லாமே எண்ணெய் தண்ணி பாஞ்சு எல்லாமே வீணாக போச்சு. இப்போ சிட்டியாக மாறி இப்போ பிளாட் போட்டு விற்று இப்போ ஏதோ ஓட்டுனுக்குது. அப்போவும் அந்த அண்ணனூர் கோர் அந்த பழைய இதில் வந்து இன்னும் ஆடு மேய்ச்சல்லாம் இருக்குது, தெரியுதா, இன்னமும் இருக்குது. இப்போ இதுக்கு தீர்வு யாராவது, இவங்க இந்துடான்றானே, இந்து அமைப்புன்றானே, எல்லோரும் இந்துக்கள் தான். அப்போ சபராவர நான் பிராமின் இந்துக்கள்லாம் என்ன ஒன்றா அவஸ்தைப்பட்டுக்கிட்டா நான் வந்து போய் பணக்கார பிராமண இந்துவ வரைக்கும் நான் தாங்கி பிடிப்பேன்னு போகிறதா இவங்க? இல்லை, சும்மனங்காட்டியம் எல்லாமே சும்மனங்காட்டியம் டான்ஸு, சும்மனங்காட்டியம் பேசுறது. அதை ஒரு காரணம் சொல்லியிருந்தேன். அடுத்தது இன்றைய நாள் நான் இந்த 3 வாரம் தான் எடுத்துக்கணும், ரொம்ப இதை எடுத்துக்கூடாது. அதுக்கப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். 243 தொகுதிக்கு 243 பேர் கூட இருக்க மாட்டாங்க போலியாக்கிட்ட, ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் என்ன. ஆனால் ஆரம்பிக்கிறது தான் என்னதான் பார்க்கலாம், நம்மளுக்கு என்ன போச்சு சொல்லிட்டு
அந்த காரணம் முதல்ல புரியணும், நம்ம அன்பர்கள் வரைக்கும் காரணம் புரியணும். அதனால தான் நான் இன்றைய தினத்தை அந்த ஆன்மீகத்துறையில் நான் வந்த பிறகு, சாமியாராக வந்த பிறகு அதில் பார்ப்பற தொல்லை என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து இன்றைக்கி விளக்கம் சொல்லணும்னு நினச்சேன். ஆரம்பிக்கும் போதே எட்டரை போச்சு, இன்னும் முடிக்கணும் இது. அது மாதிரி தான் ஆகுது, நம்ம என்ன செய்யறது. இந்தியன் பங்க்சுவாலிட்டின்னே ரொம்ப ஃபேமஸாக வெளிநாட்டிலலாம். இந்தியனில் வந்து நான் எட்டரைக்கு வரேன்னா எட்டரைக்கு வரவே மாட்டானா, வந்துட்டான் அதிசயன்றான். இந்தியன் பங்க்சுவாலிட்டின்னே அதுக்கு பேர். எட்டரைன்னா ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் வருவான் அப்படின்னு சொல்லி அது போட்டோம். வந்து நான் வந்து அந்த ஆன்மீகத்துறையில் எனக்கு இருக்கிற அந்த ஒரு எனக்கு ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவங்கள், அதை தான் உங்களுக்கு வந்து நான் வந்து விளக்கம் சொல்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். நான் வந்து உண்ணாமலை அம்மன் ஞானம் வந்தால் தான் நீ பரிசுத்தமாவாயின்னு சொன்னாங்க. அப்புறம் மறுநாள் போய் கேட்குறேன், ஞானம் எனக்கு எப்போ வரணும், உனக்கு வரும், நீ முற்பிறவிலேயே அப்போ தான் நீ ரமணராக இருந்த, நீ சம்பந்தராகலாம் இருந்தா, அதனால் இந்த பிறவியில் உனக்கு எளிதில் ஞானம் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ ஞானத்தை தேடுன்றாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஞானம்னா என்னன்னே தெரியாது, எனக்கு ஞானம்னு ஒன்று இருக்குதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் போயிட்டு கன்னியாகுமரி போகிறேன் அகஸ்மாத்தாக எங்கள் சித்தப்பா ஃபேமிலி கூட. அப்புறம் அங்கே பார்த்தா விவேகானந்தர் ராக் இருக்குது. அங்கே போயிட்டு பகவத்கீதை புஸ்தகம் அங்கே தான் கிடைக்கிது, சுவாமி சித்பவானந்தர் உரை, அதை எடுத்து படித்தா அதில் ஞானம் எல்லாம் இருக்குது. ஆஹா, ஞானத்தை காட்டிலும் தூய்மை தருவது வேறு எதுவும் இல்லை அப்படிலாம் இருக்குது. ஞானத்தை தேட அர்ஜுனான். அந்த சின்ன வயசில் எனக்கு தெரியல, 18-19 வயசில் இது சொல்கிற கிருஷ்ணரும் நான் பிராமின். அவர் யாருக்கு சொல்கிறாருன்னா அந்த அர்ஜுனன் சிஷ்யனும் நான் பிராமின். அந்த இடம் அந்நேரத்துக்கு அது வேலை செய்ய மாட்டேது. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையே வரேன், காஞ்சிபுரிய புஸ்தகம் கிடைக்குது, தெய்வத்தின் குரல். அப்புறம் அதை எடுத்து சின்சியராக படித்தோன்னா அது நல்லா மொட்டைச்சு, அவாவா ஜாதி கர்மா அவாவா செய்யணும். ஞானம்னா அது வந்து பிராமணனுக்குரியது. அதனால் பிராமணன்தான் இந்த வைதிக கர்மாவெல்லாம் செய்யணும், சத்திரியா கர்மம் யுத்தம் பண்ணணும், வைசியா வியாபாரம் பண்ணணும், சோதரவா க்ளீன் பண்ணிடுற வேலையெல்லாம் செய்யணும், அவாவா ஜாதி கர்மா அவாவா செய்யணும். நல்லா போட்டு மாண்டியா முழுக்க வச்சுட்டார் காஞ்சிபுரம். என்ன அதை படிச்சுட்டு முட்டாள் ஆகிய நல்லா உண்ணாமலை சொன்னாங்களாடா, அந்த மாதிரி ஞாபகம் வரல. அந்த நேரம் சிதம்பரத்தை படிக்கும்போது தான் பிளாக் ஜூலை 83 1983 தமிழர்களை எப்படி அந்த சிங்களர்கள் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு டிஸ்பிளேலாம் போடுறாங்க. போட்டு இங்கே தமிழன் கறி கிடைக்கும்னு தலையை வெட்டி தமிழன் உடம்பு தொங்க விட்டு கறிக்கடையில் கொடுமையாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்போ தான் நான் அந்த முடிவு வரேன், சரி நம்ம வந்து படிப்பை விட்டுட்டு நம்ம சத்திரியான்ற கடமையில் நம்ம வந்து போய் தர்ம யுத்தம் பண்ணி அங்கே வீரமரணம் அடைஞ்சோம்னா நம்ம அடுத்த பிறவி பிராமணனா பிறந்த ஞானம் வரும். அந்த முடிவுக்கு வரேன். முன்னாமலை சொன்னது எல்லாத்தையும் காணச்சிச்சு. அதுக்கு பிறகு நண்பர்கள்கிட்ட நான் அடுத்த செமஸ்டர் வரமாட்டேன், நான் இது மாதிரி இலங்கைக்கு சண்டை போட போகிறேன்னு சொல்லிட்டு பையில் எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு அண்ணனூருக்கு வரேன். வந்துட்டு அம்மாவும் நடுவில் தவறிட்டாங்க. அதனால் எனக்கு நம்ம பிலாம் படித்து முடிச்சோம்னா சந்தோஷப்படுறவங்க அவங்க தான், அவங்களே இல்லை. அதனால் நம்ம வந்து ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம இப்படி போனால் ஒன்றும் பெருசாக யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அப்போ தான் ஆவடி சுவாமிகள், ஆவடி சிவபிரகாஷ் சுவாமிகள் அவர்கிட்ட நான் போன உடனே அப்புறம் தான் அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் கேட்குறேன். நான் போயிட்டு தர்ம யுத்தம் பண்ணி இலங்கையில் இது பண்ண அது உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன். அப்புறம் அவர் எப்படி திட்டாத குறையா அங்கே துர்கா தாண்டவம் வர அதெல்லாம் இல்லை, ஜாதி வர்ணாசிரமம் மாதிரி எழுதிக்கிறாரு காஞ்சிபுரம்னு. அவர் வன்னியர். அப்புறம் அவருடைய குரு வந்து திருவள்ளம் கோணிக்கட்டி சுவாமிகள், மௌன சுவாமிகள், தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். அவர் வந்து வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவர். எங்கப்பா வந்தது ஜாதி, குரு வந்து வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவர். அதெல்லாம் அவங்க எதோ சொல்கிறாங்க, நீ பண்ணு போய் படிக்கிற வேலையை பாரு, துர்கா தான் தாண்டவம் சொல்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். அதே போல் குருநாதர் வகுப்பில் வந்து உட்கார்றேன் அன்றைக்கி மாலை, மறுநாள் மாலை ஞாயிற்றுக்கிழமை. அப்போ பிரம்மேந்திரரும் சொல்கிறார், இதைத்தான் நான் சொன்னேன். எதை சொன்னார்? வர்ணாசிரம தர்மம் இல்லைன்னார் அவர்.
ஏற்கனவே பாடம் எழுதி போட்டு பாடம் நடத்தின்னு வரார், நான் அதை அட்டன் பண்ணின்னுக்கிறேன். வர்ணமும் இல்லை, ஆசிரமும் இல்லை, அதில் தர்மமும் இல்லை, ஒன்றுமில்லை, எல்லாம் மனிதன் அடிக்கிற கூத்துன்னு எழுதிட்டார். நான் அதை அட்டன் பண்ணின்னா அந்த கிளாஸ் அட்டன் பண்ணின்னு வரேன். நான் உங்களுக்கு சொன்ன மொதல் கிளாஸில் எப்படி என்னை பார்த்தோன்னே நீங்கள் தான் இருக்கிறாயா, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டு இருந்தேன்னு சொல்லி அந்தளவுக்கு பண்ணவர் இந்தளவு பாடம் நடத்தின்னு வராரு. ஆனால் நான் இந்த முடிவு எடுத்துகிட்டு அவர் வகுப்பில் போய் உட்காடுறேன். அப்புறம் அவர் அதான் சொல்கிறார், என்கிட்ட பாடம் படிக்கிறேன் நீ, என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இதுதான். ஆனாலும் இவ்வளோ பாடம் படிச்சு நீ திரும்ப வர்ணாசிரம முடிவு தான் எடுக்கிற. சத்திரியனா பிறந்தா தர்ம யுத்தம் பண்ணணும், அதில் வீர மரணம் அடையணும், அப்போ அவன் பிராமணனா பிறப்பான், அப்புறம் தான் ஞானம் வரணும், அதை தானே நீ எடுக்கிற அப்படின்னு சொன்னார். ஆமாம், கரெக்டாக தானே இருக்குது அவர் சொல்கிறது. இப்போ நான் தகிச்சு போகிறேன். நான் அப்போ தான் சொன்னேன், இது வேறு ஒன்றும் இல்லை, என்னிடம் வருவதற்கு முன்னாலேயே நீ இதெல்லாம் படிச்சுட்ட, இந்த காஞ்சிபுரம் இதை படிச்சு மண்டையில் ஏறிடுச்சு இல்லை, அது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன், மண்டையில் நல்லா ஊறிடுச்சு உனக்கு. அதால் நான் இவ்வளோ விளக்கம் கொடுத்தோம், உன்னால் அதை ஓவர் கம் பண்ண முடியாமல் அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் நியூட்ரல் பயிற்சி சொல்லி கொடுத்தார். நீ ஒன்று பண்ணு, நியூட்ரலாக இரு, வர்ணாசம் இருக்குதுன்னு சொல்லாத, வர்ணாசம் இல்லைன்னு சொல்லாது. எனக்கு தெரியும் நீ உனக்கு கடவுள் என்கிட்ட அமைச்சிருக்கிறான், உனக்கு இந்த பிரிவில் ஞானம் வரும். இந்த பிரிவில் உனக்கு ஞானம் வந்துடுச்சுன்னா அப்போ தானாகவே இந்த வர்ணாசிர மாதம் உன்னை விட்டு போயிடும். ஏன்னா பிராமணனா பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை, வந்துடுச்சு இல்லைன்னு. சரின்னு அதை தான் நான் பயிற்சி செஞ்சேன். பயிற்சி செஞ்சு அவர் சொல்கிறது போல நான் பிலாம் முடிச்சுட்டு அண்ணனூரில் தனியாக ஒரு கோட்டையை போட்டுன்னு அதில் தனியாக இருந்துன்னு உறவினர்லாம் ரொம்ப நல்லவங்க, என்னுடைய உறவினர்கள், பெரியப்பா, சித்தப்பா ஃபேமிலி, அந்த மாதிரி எல்லாருமே நான் ஊரை விட்டு போகிறேன்னதே அழுது கொண்டு நிறுத்தினாங்க. நீங்கள் இங்கேயே உனக்கு ஒரு கொட்டா போட்டு கொடுக்குறேன், நீ என்ன சொல்கிறியோ அதை நாங்கள் செய்கிறேன்னே, நீங்கள் எதுவும் போகாத, இங்கேயே நீ என்ன செய்யணுமோ அதை இங்கே செய். சரி, எனக்கு ஒரு கொட்டா போட்டு கொடுங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாட ஒரு கஞ்சி எடுத்துன்னு அந்த கதுவில் மாட்டிடுங்க, நானாக எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டு அந்த எம்டி இதுவாக மாதிரிடும். இப்படி இருந்தால் ஆனால் எத்தனை வருஷம் இருந்தேன்னே தெரில. அது பாண்டு பல வருஷம் ஓடும். நம்ம கமல் சாமிகளும் கொஞ்ச நாள் அந்த இட்லி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு நைட்டில், அந்த மாதிரியெல்லாம் ஹெல்ப் பண்ணின்னு எல்லாம் இருந்தாங்க. அங்கே தான் இருந்தேன். ஜபதப தியானம் அதில் நான் ஒரு 2 வருஷம் கிட்டே போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் ஞான அனுபூதி சித்தியாச்சு. அதில் தீவிரமாக இருந்தவுடனே அதுக்கப்புறம் குருநாதர் வகுப்பில் பாதிக்கப்படாதவன் இறைவன்னு சொல்லி ஞானம் வந்து, ஞானம்னே தனியாக இருக்குது. அப்போ தான் தெரிஞ்சுது. உண்ணாமலையம்மா சொன்னதை அன்றைக்கி நிரூபணமாச்சு. உண்ணாமலையம்மா 19 வயசில் ஞானம் வந்தால் தான் பரிசுத்தமாக வேணும், ஞானம் வரதான் நம்ம என்ன நினச்சிக்கிறான், அப்படியே வெறுத்து போயிட்டான். அவனுக்கு ஞானம் வந்துச்சு, உலகையே மாயம் வாழ்வே மாயம் நாம்பான்னு போயிட்டான். அப்படியே ஞானம், அதுதான் ஞானம் நம்ம நினச்சிக்கிறான். அப்படி இல்லை, அந்த ஞானன்றது தனியான அனுபவம். அதை இயேசு பிராணம் பல விதத்தில் சொல்கிறாரு. நாட் திஸ் ஒன், இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்ன்றாரு. இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிறார். இப்படிலாம் மகான்கள் நம்மளுக்கு சின்ன சின்னதாக டிப்ஸ் கொடுத்து நம்மளை தேட வைக்கிறாங்க. ஓ, எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ். தூங்குகிறோம், பயப்படுறோம், கோவப்படுறோம், என்ன எல்லாமே ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. இது அப்போ இதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. அது என்னது, அந்த கேள்வியும் வந்துடுது. அதுதான் ஞானம் வந்தோடனே ஓய் தான். அது உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ். அது கிருஷ்ணரும் சொல்கிறார் கீதையில். கிருஷ்ணர் இவங்க பின்னால் தான் இதெல்லாம் புரியுது. பின்னால் நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணும்போது பிரம்மஞானம் பிராமணனுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த பிராமணன் தான் ஞானம் தேடணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி அதில் போய் சொல்லிவிட்டானுங்க. ஆனால் கிருஷ்ணரே பிராமின் கிடையாது, தெரியுதா? அப்போது தகுதி இல்லாத ஒரு ஜாதியில் பிறந்து கிருஷ்ணர் உபதேசம் பண்ணுறார் பிரம்மஞானத்தை. பிராமணனுக்குரியதை அவர் ஏன் எடுத்து உபதேசம் பண்ணுறாரு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட்டு. இதனுடைய பகவத்கீதை புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அடுத்தது யாருக்கு உபதேசம் பண்ணுறாருன்னா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார். அர்ஜுனன் நான் பிராமின். அர்ஜுனா ஞானத்தை தேடுன்றாருப்பா. இதில் என்ன, அர்ஜுனா நீ செத்து சுண்ணாம்பாயி பிராமணனா பிறந்து ஞானத்தை தேடுன்னா சொல்கிறாரு இல்லையே. ஞானத்தை காட்டிலும் தூய்மை தருது வேறு எதுவும் இல்லை அர்ஜுனா, ஞானத்தை தேடு. நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இவனுக்கு என்ன இந்த இந்து அமைப்புடா, இந்துடா நொந்துடானே வெறும் கத்துறானுங்க, ஜாதி வெறி பூச்சி என்னமோ பண்ணி கிடக்குறானுங்க. பாப்பாரம் எவ்வளோ கொலை பண்ணாலும் அதை கண்டுக்கூடாதுன்றானுங்க. என்னது இவனுங்கள்லாம்? ஜனங்கிட்ட நீ இந்த உண்மையை எடுத்து போய் சேர்த்துருக்க வேணாவா? இந்துடா கிருஷ்ணர் என்னடா சொல்கிறாரு, டக்குன்னு சொல்லணும். ஞானத்தை தேட, ஞானத்தை காட்டிலும் தூய்மை தரு வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு. நீ எதை அடைந்த பிறகு
அதை காட்டிலும் வேறு ஒன்றை அடைய வேண்டிய அவசியம் இல்லையோ அதுவே ஞானம்ன்றாரு. இது ஏன் சொல்லி கொடுமோன்றானுங்க? நான் புதுசாக படிக்கவே அது ஆழ பதியுது. அதுக்கப்புறம் இனி எதை அடைந்த பிறகு வேறு எதையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லையோ அதுவே ஞானம். மற்றவங்களே சாதாரண படிப்பாக இருக்குது, எனக்கு அது நிஜமாக இருக்குது. ஓ, கிருஷ்ணர் சொல்கிறாப்பனா அது எது, அதை அடைஞ்சிட்டா வேறு எதையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அர்ஜுனன் கேட்குறான், கிருஷ்ணா எனக்கு ஞானம் வந்துடுச்சா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கும் பதில் சொல்கிறார், ஞானம் உனக்கு வந்து விட்டால் உனக்கே அது தெரிந்து விடும், நீ வேறு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. அது உண்மையாக இருக்குது. ஞான அனுபூதி வந்த உடனே எனக்கு புரியுது, ஆஹா இதான். அது எக்ஸ்ட்ரா அனுபவமாக நம்மளுக்கு அனுபவமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஏன்னா பசிச்சுதுன்னா பசி நமக்கு அனுபவம். நீங்கள் வெளியில் யாருக்கிட்டனா போய் எனக்கு பசிக்குதா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு, யாரையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பயமாக இருக்குதுன்னா இவனுக்கு பயமாக இருக்குது, நம்மளுக்கு பயமாக இருக்குது, நம்மளுக்கு தெரியுது. எனக்கு பயமாகுதா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு, யார் யார்கிட்ட போய் கேட்குறோம். இதே போல் தான் ஞான அனுபூதி. இது ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸஸ். இது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் நான் இப்போ சொன்னேன் நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு தெரியாத உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். தெரிந்தது பயம்ன்றது பசின்றது உங்களுக்கு தெரிந்தது, அதனால் அதெல்லாம் சொல்லின்னே வரேன். இதே போல் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்டினரியை தாண்டின எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ் ஞானம். அதை தேடு, அப்படி ஒன்று இருக்குது கண்டிப்பாக சொல்கிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் இப்போ இதெல்லாம் நான் எடுத்து வந்து சேர்த்துருக்கணும். இந்துடா நொந்துடா ஜாதியில் நொந்துங்க வாழுங்கடான்றானுங்களே, இதெல்லாம் சொல்லியிருக்கணும். இதே போய் அடிபட்டு போச்சா? நான்காமன் கிருஷ்ணன், நான்காம் அர்ஜுனன்னா ஞானத்தை தேடுன்றாரு. இன்னொரு இடத்துல பிரம்ம ஞானம் பிராமணனுக்குரியது புழுவு, அது புழுவு. அந்த புழுவை சொருவிட்டு இங்கே டான்ஸ் ஆடி காட்டுறது. ஞான அனுபூதி பெற்ற பிறகு தான் எனக்கு இதில் இருக்கிற அந்த தில்லும்புள்ளெல்லாம் பொறுமையாக புரிய வந்தது. அப்போ பிரம்மேந்திரர் நான் அந்த யுத்தம் செய்ய போகிறதுன்னு முடிவு எடுத்த உடனே பிரம்மேந்திரர் என்ன சொன்னார், ஃபீல் பண்ணாரா? என்கிட்டே ஃபீல் பண்ணார். நான் அங்கே தான் உட்காந்துக்கிறேன். சொன்னார், இதைத்தான் நான் சொன்னேன். வர்ணாசிரமம் இவங்க சொல்லி இருக்கிறானுங்கள்ல, இந்த வர்ணாசிரமம் பொய். வர்ணாசிரமம் என்ன செய்கிறது என்றால், ஆன்மீக ஆர்வமுள்ள நான்காமின் சாதகர்களை அவர்களது ஆன்மீக ஆர்வத்தை முளையிலேயே கிள்ளி எறிந்துவிட்டு உன் ஜாதி கடமையை செய்ப்போ என்று திசை திருப்பி விட்டு விடுகிறது. இதை விட யாருன்னா கிளியராக சொல்லுவாங்களா? பிரம்மதேவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் திசை திருப்பி விட்டு விடுகிறது. என்ன திசை திருப்பிடுச்சேன், நான் போய் யுத்தம் செய்ய போகிறேன் சாஸ்திரியா காரணமாக என்ன திசை திருப்பிடுச்சேன். இதனால் உருவாகி இருக்க வேண்டிய பல நூறு விவேகானந்தரில் நாம் இழந்து விட்டோம்னாரு பிரம்மேந்திரர் தான் சொன்னார். இந்த வர்ணாசிரமத்தால் ஒரு விவேகானந்தர் வச்சு கொடி கட்டுறீங்களே, நான் பிராமின் விவேகானந்தரை உருவாகி இருக்க வேண்டிய பல நூறு விவேகானந்தரில் இவனுக்கு குரலில் பூந்து இந்த வர்ணாச விளக்கம் சொல்லி இந்த காஞ்சிபுரியை பிடிச்சி எத்தனையோ பேர் வீணாயிட்டான். எத்தனையோ வீணாயிட்டான்றாரு. பல நூறு விவேகானந்தர் வீணாயிட்டாங்க. எனக்கு பிரம்மேந்திரர் இருந்தார், காப்பாற்றினார். ஆவடி சுவாமிகள் இருந்தாங்க, காப்பாற்றினாங்க. எல்லாருக்கும் அப்படி அமையாது. உண்ணாமலை அம்மா சின்ன வயசுலேருந்து வழி நடத்துகிறாங்க, காப்பாற்றினாங்க. மற்றவங்களுக்கு அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன். இதை நான் உங்களுக்கு நல்லா விளக்கெல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் இந்த காஞ்சிபுரியோட வர்ணாசிரம விளக்கத்தால் தடுமாறிய இந்த செயல் இருக்குது இல்லையா, இதுக்கு இன்னைக்கு என்ன தீர்வு கண்டோம்? இதே போல் எதிர்காலத்தில் ஒரு அடியார் அவர் ஞானத்தை தேடுறதுக்கு முயற்சி செய்யும்போது இந்த காஞ்சிபுரிய புஸ்தகம் போய் அதை விளக்கமாக சொல்லி கலகம் பண்ணி அவனை வீணாக்கும். அப்போ அந்த புஸ்தகத்தை ஒரு தடைப்படுறதுக்கோ இல்லை இது அப்படி செய்யக்கூடாது காஞ்சிபுரிய புஸ்தகம் தப்புன்னு சொல்கிறதுக்கோ எதுவுமே இல்லையே, யாருமே இல்லையே. வெறும் நான் மட்டும் லெஃப்ட் அடிக்கிறேன். பாப்பலாம் அங்கங்கே எல்லாத்துலேயும் யூடியூப்லேருந்து எல்லாத்துலேயும் போட்டு அமுக்கம் அப்படி பரவக்கூடாது, இப்படி பரவக்கூடாது, அப்படி பண்ணாத போட்டு அமுகினே இருக்குது. கட்டவாத்தில் திட்டுறது இதுதான் நடந்துன்னுக்குது. நான் இவ்வளோ விளக்கம் சொல்லி இந்த அளவுக்கு சொல்லின்னு வரேன்னு, ஏன் ஒரு அரசியல்வாதி கூட இதுக்கு தீர்வு காணலை? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை எனக்கு தெரியாமல் நான் நிறையெல்லாம் இது பண்ணல. இப்போ இருக்கிற சிஎம்மாக இருக்கிறவர் யாரோ பண்டிட்ன்றவரை அரசாங்க இதுவான்னு சொன்னார். இன்றைக்கி மதியம் தான் அன்பர் சொன்னார். நான் பிராமின் நினச்சிக்கினேன் அவரை. ஏற்கனவே 2 பிராமின் எம்எல்ஏ வச்சுக்கிறார் அவர். இவர் பிராமின் தானே, இவர் பிராமணனை தூக்கி விட்றது தப்புன்னு. அப்புறம் அன்பர் தான் சொன்னார், இல்லை சாமி அவர் பிராமின் கிடையாது, நான் பிராமின் தான், பண்டிட்னு பேர் வச்சுக்கினார், அவ்வளோதான் அப்படின்லாம் சொன்னார். சரி அதே இருக்கட்டும். ஆனால் 2 எம்எல்ஏ போதும், ஒரு பிராமின் இருந்தாலும் போதும், உலகத்தையே ஒரு வழியாக்கி விட்ருவோம்.
அதனால் உலக அறிவில் நான் அதிகமாகலாம் நுழைய முடியாது. உங்களுக்கு தெரிகிற அப்டேட்டடு இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரியாது. சும்மா மதிய நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நியூஸ் பார்க்குறேன்னா அதோட அது சரி. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த மாதிரி காஞ்சி பெரியவருடைய வர்ணாசிரம விளக்க புஸ்தகம் இப்படி ஆன்மீக ஆர்வமுள்ள நான் பிராமின் சாதகர்களை திசை திருப்பி விட்டு விடுகிறது. அதனால் இந்த காஞ்சி பெரியவர் சொல்கிற இந்த விளக்கமோ இல்லை வர்ணாசிரமோ பொய்யோ கீதையிலிருந்து புனித சாஸ்திரங்கள் தான் அடியோடு நீக்கப்படணும்னு எந்த ஒரு அரசியல்வாதி ஸ்டெப் எடுக்கிறாங்களா, எடுத்திருக்கிறாங்களா இன்னை வரைக்கும்? இல்லையே. அப்போ பின்னால் வர ஒரு நல்லடியார் உண்மையான ஆன்ம சாதகர்கள் கோடான கோடி பேரில் யாரோ ஒருவர் தான் என்னை உள்ளபடி தேடுவான்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர், எல்லாரும் ஒன்றும் வரமாட்டாங்க. ஆனால் கோடான கோடி யாரோ ஒருத்தன் தான் என்னை உள்ளபடி தேடுவான், அவர்களில் யாரோ ஒருவன் தான் என்னை உள்ளபடி அறிவான்னாரு. அவ்வளோ அரிதான விஷயம் அது. அந்த அரிதான இலக்கை இவங்க திருட்டு முண்டங்கன்னு சொல்கிறேன் நான். பாப்பார திருட்டு முண்டங்க இவங்க அடையலைன்றதுக்காக நான் பிராமின் யாரையும் அடையக்கூடாதுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறத பெரிவா வச்சு விளக்கம் கொடுக்கறது, கீதையில் பொய் சொருவி பண்ணுறது. நம்மளுக்கு பிரம்மேந்திர பிராமணராக பிறந்து அதை அடிச்சார், இல்லைன்னா அவன் பிராமண துவேஷத்தில் அப்படி சொல்கிறார் அப்படின்ட்டு இருப்பான். பிராமண துவேஷத்தில் சொல்கிறார். இப்போ பிரம்மேந்திர பிராமணராச்சு, அவரே சொல்கிறாரு வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லை, மனிதன் அடிக்கிற கூத்து, இறைவனை உணர்வது ஒன்றே சொந்த தர்மம், அதுவே பொது தர்மம்னு சொன்னார். அவருக்கு நம்ம சந்நிதி வச்சுக்கிறோமே. ஒரு பிராமணனை திட்டுறாரோ, பிராமண ஒரு கும்பிட கலக்கிறாருன்னு வாயாலாம் பூசா வந்தான்னா ஒரு மண்ணும் கிடையாது. தெளிவாக இந்த அளவுக்கு கொண்டு வந்து அவர் என்னை அதில் திசை போகாமல் என்னை காப்பாற்றி அந்த ஞானானுபூதி வர வச்சு வர்ணாசிரமம் பொய் நிரூபித்த ஒரு மகான். பிராமணாவிலே பிறந்து செய்ய தொட்டு அவள் அவ்வளோ கிரேட்டு. பிராமணங்கிட்ட சத்தியம்லாம் இருக்காது, அவன் உண்மையெல்லாம் பேச. இந்த காஞ்சி பெரியவர் அப்படி தானே. அப்போ இதுக்கு தீர்வே இல்லையே. நாபால் அப்படி கட்டத்தில் இருந்தோம். பிரம்மேந்திர இப்படி ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் பலன் ஒரு வேணும் இழந்துட்டோன்றதான். ஆனால் தீர்வு, இதுக்கு என்ன தீர்வு? தீர்வு எங்கே வரணும்? இந்த காஞ்சி பெரிய புஸ்தகத்தை பேன் பண்ணணும். தப்பு அது. கீதையில் இருக்கிற வர்ணாசிரம ஸ்லோகத்தை தூக்கி விசிறி அடிக்கணும். தப்பு அது. அப்படிலாம் இல்லை. உடனே இதுங்க இந்த இவங்கெல்லாம் அப்படியே பெரிய இந்துடா அப்படி இவங்கெல்லாம் பெரிய ஆன்மீகம் மாதிரி காட்டிக்கிறதுக்காக அதில் ஒட்டி நிற்குதுங்கள்ல இங்கே இருக்கிற தலைவருங்க இதெல்லாம். அதை வர்ணாசிரமம் பை வே ஆஃப் லிவிங்கா. என்னத்து சொல்கிறீங்க? இந்த காலத்தில் போய் இப்படி சொல்கிறது கேட்க மாட்டான். சின்ன பையன் கேட்பான். அப்போ பை வே ஆஃப் லிவிங், வாழும் விதத்தினால் ஜாதியான். அப்போ வாழும் விதத்தினால் பிராமணனா வாழறான் இவன்னு யாராவது ஒரு பிராமணன்னா சூஸ் பண்ணி ஒரே ஒரு பிராமணனை காட்டு கேட்பானுங்க. சின்ன பையன் கேட்பான். வாழும் விதத்தினால் ஜாதின்றல்ல, சரி வாழும் விதத்தினால் இவன் பிராமணன் அவன் பிராமணன் காட்டு. இல்லை வாழும் விதத்தினால் இந்த பிராமணன்லாம் சரக்கட்சிக்குன்னு கூத்தாடின்னு கிடக்குறானுங்க, இவங்கெல்லாம் நான் பிராமின் ஆகிட்டானுங்கன்னு சொல்லிட்டு காட்டு. வாழும் விதத்தினால் நான் பிராமின் காட்டு. பிராமண ஜாதியில் இருந்து நான் பிராமினாக வளரவனா இவன் தான் நான் பிராமின்னு இல்லையே. சும்மாங்காட்டே எதையாவது ஒன்று பண்ணி ஜனங்களை அப்படியே திசை தெருவு பாப்பானுக்கு தோதை பண்ணிக்கினே இருக்கிறது. இதுதான் பிழைக்கிற வழி, வேறு ஒன்றும் கிடையாது. சும்மா பிழைக்கிற வழி. ஏன் வழி அது கிடையாது. நானும் பிழைக்கிற வழி தான். ஆனால் கடவுளின் பார்வையில் பிழைக்கிற வழி. கடவுளின் பார்வையில் நீ பிழைப்ப, நீ உண்மையாக இருந்தால் தான் நீ பிழைப்ப. அப்படி கடவுளின் பார்வையில் நீ பிழைக்கலை அப்படின்றதுக்கு அந்த இன்னொரு உதாரணம் தான் வீசி எறியப்பட்ட மகா பெரியவா. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எப்படி மேல் உலகத்தில் சாதாரணமாக உண்ணாமலே அம்மா கெயிட் பண்ணுறாங்க எனக்கு. அது இந்த காஞ்சி பெரிய புஸ்தகம் கெடுக்குது. திரும்ப பிரம்மேந்திரர்லாம் திரும்ப அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அந்த ஞானானு பெற வைக்கிறாங்க இந்த பிறவிலேயே. அதுக்கு பிறகு நான் இங்கே வரேன். வந்த உடனே இவங்க காலி பண்ணுறதுக்கு போடுறானுங்க. என்னை தீர்த்து கட்டிக்கணுன்ட்டு ஜெயேந்திரன் அவங்களெல்லாம் பிராமண பிடாபி சங்கம்லாம் கூட்டி பெருகிற பேர் கூட இருக்க மாட்டாங்க, 10 பேர் கூட வர மாட்டாங்க. அதுக்குள்ளே தகவல் போதுப்பார், இன்ஃபர்மேஷன் போய் முளையிலேயே கிள்ளி போட்டுறோம். அதே மரமாக வெட்டி விடுறோம், அப்போ கிளிய போட்டுறோம். திருட்டு முண்டங்களா உட்காந்துக்கிறேன்டா. இன்னும் இந்த வாட்டி மலையில் கூட பிடிச்சி தருது எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க. இதை உட்காந்துக்கிறேன்டா. தெரியுதா? அவங்கள திருந்துவானுங்கன்றேன். உடனே எங்கேயோ ஒரு தப்பு நடந்து போச்சு, அதை சாரி பண்ண அவனை காலி பண்ண.
இதுங்க போய் தெய்வீகன்றதை இவங்க நம்ம தெய்வீக ஜாதி இவங்களுக்கு தான் கோயில் கருவறை போய் தகுதி எத்தனை போய் அரங்கேற்றம் பண்ணி வச்சுக்குதுங்க சமுதாயத்தில். அவள் தான் திருமலை சொன்ன இவ்வளோ அநியாயக்காரங்களை பூஜை பண்ணானுங்கன்னா நாடு அழிய தான் செய்யும், சொல்ல தான் செய்வார். அது இல்லாமல் எனக்கு கடவுள்கள் இல்லையா, இந்த அளவு உண்ணாமலே நம்ம கைட் பண்ணுறாங்களே, இந்த அளவுக்கு காஞ்சி பெரியவர்த படித்து நான் டைவெர்ட் ஆகிட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப வந்துடுறேன், இந்த அளவுக்குலாம் எனக்கு கொலை பண்ணுறதுக்கு பண்ணுறேன். எனக்கு கடவுளுக்கு தெரியாதா, கடவுளர்களுக்கு தெரியாதா, அம்மைக்கு தெரியாதா, சிவபெருமானுக்கு தெரியாதா, பெருமாளுக்கு தெரியாதா, முருகருக்கு தெரியாதா? நப்செட் ஆயிருந்தப்போ முருகப்பெருமான் வந்து எனக்கு கனவுல வந்து சொல்கிறாருல்ல, இப்படி இருக்காத மேல் உலகம் வந்துடுவா, செய்ய வேண்டிய பணி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க பார்த்துன்னு தானேங்கிறாங்க எல்லா கடவுளும். நீ சொல்லும்போது மட்டும் எல்லாம் பகவான் பார்த்துப்பா, எல்லாம் பகவான் பார்த்தா பாப்பா உனக்கு சொல்லுவான். நீங்கள் இனிமேல் அவனுக்கு சொல்ல எல்லாம் பகவான் பார்த்து இருந்துங்கிறான்டா, நீங்கள் பண்ணுற அநியாயத்தெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அவனுங்களுக்கு, தெரியுதா? அதோட இந்த கடவுள் அது பிறகு எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் காஞ்சி பிறை இறந்த பிறகு அவர் அந்த மேல் உலகம் போகிறாரு. அவருடைய ஆன்மா அந்த வாயில் காப்பான் தெய்வம் விசிறி அடிக்குது அவருடைய இதுவை. நான் பல முறை சொல்லிட்டேன், அவருடைய ஆன்மாவை அனாவசியமாக லொட்டகையில் 2 சுவாய்ட் சொல்லிட்டு விசிறி அடிக்குது. அவர் அங்கே போய் விடுறாரு, திரும்ப அங்கேருந்து பாயிறார், 2வது வாட்டி விசிறி அடிச்சுட்டு தான் அந்த வான் பண்ணுது. இப்படி கை வச்சு நீங்கள் பார்த்தீங்களா, துவாரபாலகர்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கை வச்சுன்னு இருக்கும், கரெக்டாக இப்படி கை வச்சுன்னா அவருக்கு வான் பண்ணுது. என்ன சொல்லுது, உனக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் பூலோகத்தில் தான், இங்கே வச்சுக்கூடாது. முடிச்சு ஒரு வேரில் முடிச்சிச்சு. என்னுடைய அதிர்ஷ்டம் எனக்கு இதை காட்டுறாங்க நேரே அங்கே லைப்ரரியில். இப்போ இந்த லைவ் டிச்சு பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வீசி எறியப்பட்ட மகா பெரிவாவை எனக்கு காட்டுறாங்க. நான் என்ன செய்யறது, பார்த்தனே நான். நீ திரும்ப இந்த கும்ப கொடின்னு இந்த பார்த்தீங்களா பாப்பாலும் நாவியோ போயோ அப்படியோ இப்படி அதால் அடிப்பேன் இதால் அடிப்பேன். அங்கே போய் திட்டுங்க மாட்டேன் நான், இந்த மேலே போய் திட்டுங்க, அந்த விசை அடிச்சது இல்லை, அங்கே போய் நீங்களாம் திட்டி உங்கள் காஞ்சி பேர் உள்ள விட சொல்லுங்களா, ஒரு மண்ணும் கிடையாது, தெரியுதா? அதனால் ஆனால் இதுக்கு தீர்வு இல்லையே. இப்போ இதை போய் நான் டிவி ரிலே மாதிரி எல்லோரும் ரிலே பண்ணி காட்ட முடியும். இந்த காஞ்சி பெரியவர் இது பண்ணதை ஒன்றா அதை ஒரு அனிமேஷன் இதோ ஒன்றா எடுத்து போடலாம். அதுக்குள்ளே அவன் டபுள் அனிமேஷன் தயாரிப்பான், பார்ப்பான் இந்நேரம். அவனுக்கு சாதாரணமானவன் கிடையாது, அவனுங்க இந்நேரம் அன்பான் தயாரிப்பானுங்க. பொய்யை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணால் தான் அவனுக்கு பிழைக்கவும் முடியும். அப்போ அதுக்கு ஆனால் நான் என்ன பண்ணுறது, காஞ்சி பேர் டைவர்ட் ஆகுது, என்ன பண்ணுறது, ஒரு விசிறி தான் வச்சுட்டாங்க, சரி சரி ஒரு 10 பேர் மட்டும் சொல்லிட்டு நம்ம அப்படியே போயிடுவோம். இப்படியா இருக்கிறது நான் இல்லையே. ஏன் எனக்கு தேவை தீர்வு இல்லையே. எந்த ஒரு அரசியல் தலைவர்கிட்டருந்து இதுக்கான தீர்வு வரலையே. ஆமாம், காஞ்சி பெரியவர் வந்து அந்த புஸ்தகம் தப்பாக இது பண்ணுதுன்னு பிராமணரான பிரம்மேந்திரரே சொல்கிறார், அவருடைய தேர்ன சீடர் சொல்கிறாரு, அதை பேன் பண்ணுன்னு. நீ ஒரே ஒரு அரசியல்வாதி வரட்டேன், அப்போ நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். பயம் வேற ஒன்றும் கிடையாது, அது பயம் அப்படின்னு ஏதோ மனோரமா ஒரு இதில் என்ன பயம் வந்து முன்னே நிற்கிதுன்னு பயம். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதனால தான் ஆன்மீகத்துறையில் ஒரு பெரிய நன்மை அடைய வேண்டியம்னா பல 100 விவேகானந்தர். நான் ஒரு ஆள் இங்கே வந்து உட்காந்துக்கிறேன், இங்கே இந்த 30 வருஷத்தில் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க என்ன நன்மைகள் விளையுதுன்னு சொல்லிட்டு. விவசாயிகள் எல்லாமே சொல்கிறாங்க, கலராக இருந்த நிலம் எல்லாமே உங்களால் தான் சாமி விளைய ஆரம்பிச்சுது, எல்லாருமே சொல்கிறேன். சமீபத்தில் கூட ஒரு 5 சென்ட்டு கேட்டோம் நம்ம அன்பருக்கு ஒரு இது கட்டி கொடுக்கலாம். அப்போ அவங்களே சொல்கிறார், சாமி அது கலர் நிலம் சாமி, நீங்கள் வந்து உட்காந்து வந்து அந்த விளைஞ்சி சாமி, ஏன் சாமி எங்களுக்கு காசு நாங்கள் ஃப்ரீயாக தரோன்றாங்க. அவங்க இன்றைக்கி 30 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க கலர் நிலம் சாமி, அது உங்களால் தான் விளைஞ்சிது, இன்றைக்கி நாங்கள் ரொம்ப வசதியாக இருக்கிறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோம் சாமின்றாங்க. அவங்க இது நேராகவே பார்க்குறீங்க, தெரியுதா? ஒரு சாமியார் நான் உருவாகி இங்கே வந்து உக்காந்த உடனே அது என்ன ஆகுதுன்னு எனக்கு இன்னமும் தெரியாது. எப்படி கலர நிலம் வந்து எப்படி விளைநிலமாக மாறுது, எப்படி விளைஞ்சது இன்னை வரைக்கும் தெரியாது, தெரியுதா? என்னை திட்டிக்கின்னு இருந்த பக்கத்து நிலத்துக்காரர் கூட அவர் கூட சொல்லிட்டு போகிறார் ஒருத்தங்கிட்ட, எனக்கு சாமியார் மேலே கோவமே இல்லை, அவர் வந்து உக்காந்த ஒன்று தான் என் நிலம் விளைஞ்சிது, 5 நிலம் வாங்கிட்டேன் அவர் வந்ததுக்கப்புறம் சொல்கிறப்பல. ஏன்னா அவர் என் மேலே எனக்கு எந்த கோவமும் கிடையாதுன்னு சொல்கிறப்பல. அப்போ ஒரு ஆள் இந்த காஞ்சிபுர புஸ்தகத்தை பற்றி டைவர்ட் ஆகாமல் திரும்ப மகான்களால் மீட்டு எடுக்கப்பட்டு பயிற்சி முயற்சியில் ஞானங்களை பெற்று இங்கே வந்து அமைதியாக ஆஞ்சநேயர் இந்த இடம் காட்டினதுக்கப்புறம் வந்து உட்காந்தா இந்த ஒரு ஆளாலே இவ்வளோ நன்மை விளையுது.
சுற்றிலும். இன்னமும் எனக்கு தெரியாத எப்படி கலர் நிலம் விளை நிலம் ஒரே வருஷம்தான். நானே பார்த்துக்கிறேன், திட்டா விளையாது. ஒரு வருஷத்துலேயே எல்லாமே ஃபுல்லாக விளைய ஆரம்பிச்சது. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அவள் தான் லாபம் வந்தது, நாங்கள் நிறைய நிலம் வாங்கிட்டோம், நிறைய லாபம் வருது. இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறாங்க. சும்மா அன்றைக்கி மட்டும் சொல்லிட்டு ஃபார்மாலிட்டி சொல்லிட்டு போல இன்னை வரைக்கும் சொல்கிறேன். அப்போ பல நூறு விவேகானந்தர்களை உருவாகியிருந்தா நாடு முழுக்க செழிப்பாக இருக்கும்ல இந்தியா. பல நூறு, அந்தந்த ஒரு ஊருக்கு ஒரு விவேகானந்தர், பல நூறு, ஒரு நூறு இல்லை பல நூறு விவேகானந்தர்கள் உட்காந்துருந்தாங்கன்னா எவ்வளவு செழிப்பாமோ மக்கள் எவ்வளோ நன்மையை அடைவாங்க. அவ்வளோ நன்மையை கெடுக்குது இந்த வர்ணாசிரம புழுவும் அதுக்கு காஞ்சிபுரம் கொடுக்குற விளக்கமும். அப்போ இதை தடை செய்யணும்னு சொன்னால் யார் வருவான்? எந்த அரசியல்வாதி இவ்வளோ டீப் நாலேஜோடு வருவாங்க? வரவே மாட்டாங்க. உனக்கு நான் முட்டாய் வாங்கி கொடுக்குறேன், உனக்கு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுக்குறேன், என்ன இதுக்கு வருவாங்க. ஏன்னா மக்களுக்கு இது டீப் நாலேஜ், அது போய் சேர்ந்து அவங்களுக்கு புரியணும். இப்போ இதை சரி பண்ணணுன்னா நான் தானே அரசியல் கட்சி ஆரம்பிச்சாகணும். நான் தானே இதுக்கு தீர்வு காண்ட ஆகணும். அதனால் அதுவும் ஒரு பாயிண்ட்டாக உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். அது இல்லாமல் திருமூலர் சொல் பலித்தது. அவர் சொல்கிறாரு, பார்ப்பனர் கருவறை பூஜை செய்தால் பேர் கொண்ட பார்ப்பான், பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர்கொண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியாம்னாரு. ஒழிஞ்சு போச்சு, அரசருக்குள்ளே ஒழிஞ்சு போச்சு. அபத்தமாக கமெண்ட் போகிறேன் அந்த வீடியோவுக்கு. அது நல்லா ரீச் ஆகிடுச்சு ஜனங்கிட்ட. ஒரு 68,000 பேர் பார்த்துட்டாங்க. அதை சர்ன்னு 3,000 பேருக்கு மேலே லைக் போட்டு அதுக்கு பாசிட்டிவ் கமெண்ட் எக்கச்சக்கம். எல்லாம் நம்ம அன்பர்கள் செய்கிறது அவங்களாம் சேர்ந்து நான் வரல, இனிமேல் உங்கள் இளைஞர்கள் இது இறங்கி சேர்ந்துங்கன்னா அடிச்சு தூக்குறாங்க. உடனே அதில் உடனே பாப்பானுக்கு திட்டுறது, திருட்டு நாய் இதெல்லாம் அவங்க திட்டுறது. அதெல்லாம் பரவாயில்ல. நம்ம அன்பர்களை ஒன்று செம்தியாக பதில் கொடுத்துது. திராவிட நாயின்னு ஒருத்தன் திட்டினா ஒன்று கூட எங்களால் பாப்பற நாயின்னு திட்ட முடியும், ஆனால் நாய்க்கு அது கேவலாண்டாச்சு. திட்டாத அறிவிப்புறா பதில் சொல்லுங்க ஒன்று நல்லா கொடுக்குறாங்க. நல்லா தான். சரி, அது இருக்கட்டும். இப்போது அவரோட திருமூலர் சொல் பழிச்சுது. உங்களுக்கு அந்த அந்த அரச குலம் அழிஞ்சுது. அவர் சொன்னார், பார்ப்பன கருவறை பூஜை. இவங்க வாழ்த்துறாங்களே சமஸ்கிருதம், சமஸ்கிருதா சுவாகா பகா பகா பாகா என்னதான் தெரியல. அந்த வாழ்த்த ஒரு ராஜா ஒஞ்சான் சார். ஒரு ராஜா கூட இல்லை. இதை சொன்னால் இதுக்கு முட்டாள்தனமாக அது போய் பிறந்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் இறப்பது உண்மை. பாப்பாத்தி அப்படியே அறிவு கொழுந்து அப்படியே நம்மளுக்கு புதுசாக விளக்கம் சொல்லுது. பிறந்தவர்களெல்லாம் அதான் ஒன்று கேட்டு அப்படிங்களா, பிறந்தவங்களாம் ஒரு நாள் சுத்தம் போல இது தெரியாமல் போச்சு. நீங்கள் சொன்னோன்னா தான் எனக்கு தெரியும் இருந்துச்சு. ஒன்று நம்பாலே போட்டதுக்குனால என்ன அவ்வளோ அதுங்க மோசமானதுங்க. தன்னெஞ்சறிவது பொய்ய இருக்குன்னா தன்னெஞ்சு அறிஞ்சு பொய் சொல்லி ஏமாற்றும். நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம்னா நெஞ்சார பொய் சொல்லி ஏமாற்றும். இது போய் விளக்கமாகுமா? அதே போல தான் ராஜாங்களும் அவங்க காலம் வந்தோடனே அழிஞ்சு போயிட்டாங்களாம். எங்கே பறங்கி பேரில் ஆடு மேயுது. பொன் வைந்த பராந்தக சோழம் மாதிரி பறங்கி பேரில் ஆடு மேயுது. வளவன் ஆண்ட ஊர் வளவன் ஊர், வளவனுடைய வாரிசு சட்ராமன் கோயில் தெருவில் இருந்துக்கிட்டு கூலியர் ஓட்டுது. இதுக்கு இதுவா விளக்கம்? திருமூலர் சொன்னார், இவங்களை கருவறையில் விட்டால் இந்த வேந்தருக்குள்ள அழியும், போர்கொண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதி வரும்னாரு. வந்துச்சு கொரோனா. அப்போ அந்த திருமூலர் சொல் பழிச்சுதே. அப்போ பார்ப்பன கருவறை போய் செஞ்சால் தொடர்ந்து செஞ்சால் பஞ்சம் வரும் நீ சொல்லிக்கிறாரு. பஞ்சம் வரல, ஆனால் இப்போ வரப்போகுதுன்ற பிரைம் மினிஸ்டர் சொல்லி இப்போ 2 நாளில் கதறாரு. எல்லாரும் ஜாகிரதையாக இருங்க, எல்லாம் ஜாகிரதையாக இருங்க, என்ன இது பண்ணுங்க அது பண்ணுங்க, எல்லாம் இது குறைச்சிங்க, அப்படியே என்னது வெள்ளி தங்கெல்லாம் வாங்காதீங்க, பணமாக போய் கையில் வச்சுங்க, இறங்கி லவலவன கத்துறாரு. இப்போ பிரைம் மினிஸ்டர் லெவல்லையே என்ன அர்த்தம்னா வரப்போகுதுன்றாங்க அவங்க. திரும்பவும் நான் முன்னாடி 1 வருஷம் முன்னாடி சொன்னேன், பார்கொண்ட நாட்டிற்கு பஞ்சமும் மாமேன்னு சொன்னார்ல. பஞ்சம் வந்த அப்புறமா உங்களுக்கு புத்தி வருதா பார்க்கலான்டான்னு சொல்லி, பஞ்சம் வந்ததுக்கு அப்புறமா அது கொஞ்சம் பார்ப்பனர்களை கருவறை விட்டு வெளியே அவங்க தான் இப்போ எல்லா வேலையிலையும் போகிறாங்க. இன்ஜினியர், டாக்டர், சுகுனியர் எல்லாம் நீர்லேயும் இருக்கிறாங்க. உனக்கு தேவையே இல்லை இது. அவங்களுக்கு வெளியேற்ற வேறு எதனா வேலை கூட கொடு, மாற்று வேலை கொடு அவங்களுக்கு, யார் வேணான்னுது. ஆனால் கருவறையிலேருந்து
கொஞ்சம் சார் ப்ளீஸ் அப்படி கொஞ்சம் கெஞ்சி ஒரு பொலைட்டாகவே சார் ப்ளீஸ் கொஞ்சோண்டு அப்படி கொஞ்சம் பாவம் நான் ஜனங்க கஷ்டப்படுறேன் ஒரு பஞ்சம் கெஞ்சம் அதே மாதிரி எல்லினா பஞ்சனே வரப்போதான் செமத்தியா இந்த வருஷத்துலேயே கடல் தண்ணிலாம் அப்படி சூடாயிடுமா சொல்கிறானுங்க. பார்கொண்ட நாட்டிற்கு பஞ்சம் அப்பயாவது திருந்துக்கிட்டான்னு சொல்கிறேன். சரி சொல்லிட்டு அவங்க ஒன்று கேட்டுப்பாங்களா? அப்போ திருமூலர் சொல் பழிச்சுத இதை திருத்தறதுக்கு எந்த அரசியல்வாதியும் இல்லையே. இப்போ நான் சொன்னதை கேட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லி இவங்களெல்லாம் கருவறையிலேருந்து வெளியேற்றுவாங்கன்றேன். பிராமணர் இவங்களெல்லாம் பண்ணவே மாட்டாங்க ஜென்மத்துக்கும். நான் பான்னு புலம்ப வேண்டியதான், நீங்கள் பான்னு புலம்ப வேண்டியதான், ராஜாங்க பான்னு அவங்க வாரிசு எல்லாம் ஆடு மேய்ச்சிக்க வேண்டியது தான், குளிர் ஓட்டிக்க வேண்டியது தான். என்ன செய்ய மாட்டாங்க. நான் ஒன்றா உனக்கு ஒரு குச்சி மிட்டாய் தரேன், நீ பஸ்ஸில் ஐஸ் சாப்பிட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்னே போ, சரிதா? இதுக்கு மேலே ஒன்று செய்ய முடியாது. அதுக்கே காசுலாம் தின்னு போச்சு. ஐயோ ஐயோ உனக்கு இப்போதைக்கு ஐஸ் தர முடியாது, எனக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு டைம் கொடு, இப்படி தான் போடும். புரியுதா? இதுக்கு யாரும் வரைய மாட்டாங்க. அப்போ இது செய்யணுன்னா நான் தானே செஞ்சாகணும். நான் உடனடியாக ஆட்சியை கட்சி ஆரம்பிச்சு உடனடியாக ஆட்சியை பிடிச்சி வந்த நவி ரெசூரான் டண்டடா டான்ஸ் போட்டால் செய்ய முடியாதா? அதெல்லாம் முடியாது. எனக்கு 66 வயசு ஆகி போச்சு. டான்ஸ் ஆடுறதுக்கு முதல்ல எலும்புலாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடையாது. எனக்கே தெரியாது என்ன பண்ண போகிறோம். ஆனால் யாருமே செய்யலை, அட்லீஸ்ட் நம்ம இனிஷியேட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். அடுத்து சுனாமி திருந்தாத பிராமணர்கள்னு உங்களுக்கு நான் இது போட்டிருங்க. எப்படி எனக்கு நடராபிஷேகத்தை கெடுத்தாங்க, ஏன்னு கேட்பேன் நானேன்னு. சரஸ்வதி தேவி சுனாமி வர வச்சு ஏன்னு கேட்டாங்களே, அதுக்கு இன்னை வரைக்கும் பதிலே கிடையாது. கப்புனுக்குறாங்க ஜனங்கிட்ட, அதை பரப்ப அப்படியே கப்புனுக்குறானுங்க எல்லாம். எங்கடா பரவிட போகுதுன்னு. சரஸ்வதி தேவியின் திருவிளையாடல் அதில் இருக்குது, யேசுபிரானியின் திருவிளையாடல் அதில் இருக்குது. முருகப்பெருமானை அட்வைஸ் பண்ணி தீவிரத்தை குறைச்சிக்கோ அப்படின்ட்டு சொல்லி அவருடைய திருவிளையாடல் எல்லாம் இருக்குது அது உள்ள. நடராஜருடைய திருவிளையாடல் அவருடைய இதுக்கு தான் குருவை கூட்டின்னு வராங்க காரில். கரெக்டாக ஏன்னு கேட்பேன் நானேன்னு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே அங்கே இந்தோனேஷியா கடலில் கலக்கி எனக்கு காட்டுறாங்க. 3 மலைக்கு நடுவில் அவங்க சாபம் இறங்குது. அங்கேருந்து சுனாமி கரெக்டாக குரு காரை அடிச்சு திருப்பி அனுப்புத. இது சாதாரண திருவிளையாடலா? இது கப்புனுக்குறானுங்க பாரு. அப்படியே இது சம்மந்தமாக சுனாமி திருநாபுராம வீடியோ போட்டுக்கிறான் யூடியூப்லேயே. உங்ககிட்டலாம் விளக்கம் சொல்லி அந்த வீடியோவை போட்டுக்கிறான். அதில் இவனுக்கு நக்கல் வச்சு காட்டுறாங்களாம். திருட்டு முண்டங்களா பாப்பாரு, திருட்டு முண்டங்களா? உங்களுக்கு இது தவிர வேறு எதுவுமே தெரியாதுடா. ஒன்று கெடுத்து விட்ருவீங்க, கெடுத்துட்ட உடனே இப்படி கெடுத்த உடனே அது கடவுளே காப்பாற்றுறாரு. கடவுளே காப்பாற்றினாலும் அதில் நக்கல் வச்சு கெக்கே நக்கல் வச்சு அது ஒன்றுமே இல்லாத ஆகிறது தான். எவ்வளோ பெரிய திறமை பற்றியா? இப்போ சரஸ்வதி தேவி கம்முன்னு இருப்பாங்க. நம்ம சீரி இவனுக்கு ஏன்னு கேட்டோம். பாப்பா நக்கல் வச்சு கேட்கன்றா. சரி போ நான் போடுறத விடு. இப்படி ஒரு கடவுள் இருக்குமா? கடவுள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் போது தான் பாப்பாரம் தண்டவாளம் ஏறும். எவ்வளோ கேவலமானவனுங்க அவனுங்க, எவ்வளோ கொடூர நெஞ்சம் உடையவனுங்க, கடவுள் பக்தி கீரல் கூட இல்லாதவனுங்க. என்னடா ஒரு சரஸ்வதி தேவிக்கே கோபம் கேட்குற அளவுக்கு ஒருத்தன் இருக்கிறான். அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கிறீங்க, ஏன்டா பண்ணீங்கன்னு அந்த பாப்பானுங்களை ஒருத்தனா கேட்டிருப்பான்ற. அது போல நம்மளை ஆஃப் பண்ணுறானுங்க. அப்படியே நம்மளை அப்படியே ஆஃப் பண்ணி அப்படியே ஆஃப் பண்ணி இவனை பொய்யன்னு நிரூபிச்சிட்டா இவன் சொல்கிற எல்லாமே பொய்ன்னு ஆகிடும். இப்படியா போகிறது? அப்போ இந்த கடவுள்லாம் கம்முன்னு இருப்பாங்களா? ஒரு சாதாரண கடவுளில் ஒரு கடவுளும் அதான் சுனாமி திருந்தாத பிராமணர்கள் இவங்க அப்படின்ட்டு அதுதான் சொல்ல. திருந்த மாட்டாங்க இவங்க. ஆனால் அப்போ எதிர்காலத்தில் வர நான் பிராமின் நல்லடியார்கள் என்ன மாதிரியே சஃபர் ஆகணுமா? நான் படுற இதே அவஸ்தை அவங்க பட்டு அதே மாதிரி ஆளுநர்களில் பட்டு கடவுளுங்க அவங்கள காப்பாற்றினா தான் உண்டு. இல்லை அந்த அளவுக்கு ஆற்றல் இல்லாத சாதாரண நல்லடியார்னா அவங்க அப்படியே நொந்து சாகணுமா? அப்போ இல்லை, நாம தான் அந்த 4 நல்லடியார்களை பிராமண கொடுமையிலேருந்து காக்க வேண்டும். அரசியல்வாதிக்கு இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாதுன்றன. அதான் டிஸ்பிளேலையே போடுறேன். அது இதை வரல போகுது உங்களுக்கு. அரசியல்வாதி சீரியஸ்னஸ் தெரியாது. இப்போ இதை விளக்கம் சொல்லி புரிய வச்சு ஒரு கட்சிக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒத்துக்க வச்சு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ இதுக்கான தீர்வு எதனா அமையணும்னு சொன்னால் அதை நான் தான் செஞ்சாகணும், நான் தான் எடுத்தாகணும். எனக்கு தெரிஞ்சது அரசியல் கட்சி ஆரம்பித்து வேறு எதுவும் தெரியல. அதை முடிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அது உண்மைன்னும் போது அதை நான் செஞ்சாகணும். அடுத்தது பிராமண நிறைய டைம் ஆயிடுச்சு. பிராமண பீடாதிபதிகாரிகள் கொலைகாரர்களே
இப்போ என்னை வந்து கொலை பண்ணணும்னு போட்டான் ஜெயேந்திரன், கொலைகாரன் தானே அவன். அப்போ அதை ஒத்துக்கினானுங்களே பிராமண பீடாதிபதி சங்கம் வச்சு நார்த்தில் எல்லாரும் ஒத்துக்கினானுங்களே, கொலைகாரனுக்கு தானே அவனுங்க. ஆனால் இதுக்கு தீர்வு கிடையாது. அவனை அப்படியே விட்டுட்டான், அப்படியே விட்டுட்டான். அப்போ அடுத்தடுத்து வரவங்களும் கொலை பண்ணின்னே இருப்பானுங்க. நல்லடியாரில் கொலை பண்ணால் அந்த நாடு சாபமாகுமா இல்லை புண்ணிய நாடாக இருக்குமா? சைலண்டாக கொலை பண்ணிட்டா மட்டும், இப்படி ஒன்றுமே தெரியாத அப்படியே மறைச்சிட்டா மட்டும் காப்பாற்றுறாங்களே. அது இப்போ இந்த பங்குனி உதயத்தை காப்பாற்றினாங்களே. சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது பிடிச்சி தள்ளுறது, கையை வச்சுட்டு அந்த பிடிச்சி தள்ளுறதுக்கு அங்கே கருப்பாய் அம்மா சொல்கிறாங்களே, வழித்துணையாய் நானே வருவேன் இறங்குப்படி அடிக்கும்போது இவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வழித்துணையாக நானே வருவேன் அம்மை சொல்கிறாங்கன்னா அவங்க வரத்தோடு தானே காப்பாற்ற முடிஞ்சுது. அப்போ இதே மாதிரி எல்லா அடியாரெல்லாம் காப்பாற்றின்னு இருப்பாங்களா? அப்போ எதிர்கால ஒரு நல்லடியார்களை, நான் பிராமண நல்லடியார்களை இந்த பிராமண பீடாதிபதிகள் கொலை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் எதனா ஸ்டெப் எடுக்கணுமா வானாவா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு முன்னே புலம்பிட்டு போகிறத, ஐயோ அப்படியே கொலை பண்ண பார்த்தானுங்க, ஐயோ அம்மா காப்பாற்றினாங்க, இவ்வளோ தானே தீர்வு? இதுக்கு இன்னும் கஷ்டம், போக இன்னும் கஷ்டம். போக என்ன பண்ணதுக்கு இந்த ஏஐ வந்து போச்சு. ஏஐ வந்தோடனே அதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்கன்னா, பாப்பான் புழுவே இனிமேல் ஏஐ புழுவும். பாப்பா இவ்வளோ அநியாயம் பண்ணுறான்னு சொன்னால் மற்றவங்கள பற்றி அவதூறாக பேசக்கூடாது. டோன்ட் டாக் ஹேட் ஸ்பீச். யாரு? ஏஐ நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுது. அப்போ தெரிஞ்சா பாப்பா உள்ளே பூண்டான் ஏஐ உள்ள. அதுக்கு என்ன ஃபீட் பண்ணுறாங்களோ அதான் பேசுவேன். இவனுக்கு தானே இருக்கிறானுங்க முக்கியமான இடத்துல வச்சு நீ பண்ணிடுறது. ஏன்னா இவனுங்களுக்கு யாரும் அந்த அநியாயம்லாம் பண்ண மாட்டாங்க, இவனுக்கு தான் அநியாயம் பண்ணுறவனுங்களே. அதனால் மற்றவங்கள பற்றி அநியாயமாக பேசாத அப்படின்னு ஏஐ ட்ரைனிங் கொடுத்துட்டு அது நம்மளுக்கெல்லாம் அதை அட்வைஸ் பண்ணும். இதுதான் எதிர்காலத்துலேயே இதுதான் நடந்துருது. இவங்களை அப்படியே விட்டா எதிர்காலமும் இந்த அளவுக்கு தான் அது ஆகும். அதனாலையும் நான் வந்து பிராமண கொடுமையிலிருந்து ஜனங்களை விழிப்படைய வைப்பது மேலும் சிரமமாக ஆகிவிடும். அதனால் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று நான் பண்ணி வச்சுக்கிறேன். இது சம்மந்தமாக இல்லை, ஒரு ஷார்ட் வீடியோ தெரிவு பண்ணுறேன். அது இதில் ப்ளே ஆகுதா என்னன்னு தெரியல. அதனுடைய வால்யூம் ஆன் பண்ணுங்கள், இதை ஆஃப் பண்ணிடுங்க. Where did it go in Judaism? Today, there isn't even one satis shop. Today, there are only a few people in Paris. If you sit and study in California, you instantly get burned. Running around here and there. Jaina Brahmins, Buddhist Brahmins, they later torture you. Do this, do that. A Buddhist monk catches Samantar. As soon as Samantar is killed, Sambandar Sharanalaya and his 500 disciples. Did Sambandar have 500 disciples? One disciple catches and kills Sambandar Sharanalaya's guru, and the moment he says his head will explode, his head explodes and that Buddhist guru dies. நண்பர்களே, இது வந்து இங்கிலீஷ் டப்புடு அது இருக்குது. அப்புறமா நான் அந்த கிளிப்பில் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். அதனால் அது உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகாது, தெரிந்து கொள்ளுங்கள். நான் வந்து 3 வகுப்பு இதுக்காக ஒதுக்கணும்னு நினச்சேன். நான் ஏன் அரசியல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது முதல் வகுப்பு அந்த படிப்பு சம்மந்தமானது, 2வது இது நான் பிராமின் குரலில் அழுத்தி விவசாயிகளை கண்ணீரோடு வச்சு அவங்க பாப்பார கம்பெனிங்களும் அவங்க இது பண்ணுறது தான் பெருசாக இருக்குது. அது பண்ணுறதுக்கு ஆளுங்களே கிடையாது, அரசியல்வாதிங்க அது தயாராக இல்லை. 3வதாக ஆன்மீகத்துறையில் வந்தால் இவ்வளவு துன்பப்பட்டு இவ்வளோ தொல்லைப்பட்டு, அந்த தொல்லையெல்லாம் யார்? எங்கள் வெளிநாட்டுக்கார கிறிஸ்டின் வந்து கொடுக்குறானா? இவனுங்க ஒன்றும் சொல்கிறானுங்க முஸ்லீம்க வந்து கொடுக்குறானா? இல்லையே, பிராமணன் தானே கொடுக்குறான் அதை. அப்போ அதையெல்லாம் சரி பண்ணணும்னு சொன்னால் 66 வயசு ஆயிடுச்சு. நான் போய் அரசியல் ஏக ஆரம்பித்து வாங்க போங்கன்னு போய் கடவுள் துணை இருந்தால் மட்டும்தான். ஆனால் பார்க்குறேன், நான் ஒரு வாட்டி தோணும் போது விட்டுலான்னு நான் தோணும் போது உடனே கடவுளுடைய ஒரு சிம்டம் வந்து செய்யலான்னும் போது முருகர் போட்டோலேருந்து பூ அப்படியே கீழே வந்து நேற்று ஆசீர்வாதி. அதனால் எப்பவும் போல் நான் இதுலேயும் ஒரு இது சொல்கிறாங்களா ஆன்மீக அரசியல்னு, ஒரு அது நான் ஆரம்பிக்கிற அரசியல் கூட இருக்கலாம். ஆன்மீகம் தான் மெயினாகவும் அரசியல் பார்ட்டு
நான் தான் சொல்கிறேனே, அப்படியே தலைகீழ உலகத்தையே புரட்டி போட்டு அப்படியே எல்லாரையும் காப்பாற்றி, அது டைலாக் அதெல்லாம் என்ன. நான் கண்டி நான்காவின் அடியார்களுக்கு பிராமணர்களால் வருகிற தொல்லைகள், மன உளைச்சல்கள், கெடுதிகள், இவைகளிலிருந்து இவர்களை வரைக்கும் காப்பாற்ற முடிஞ்சிட்டாலே அது எனக்கு பெரிய வெற்றி, அவ்வளோதான். ஏன்னா அது மிகப்பெரிய லாபம். நான் சொன்னேன்னா, ஒருவன் நீங்கள் உட்காந்து இருக்கும்போதே பெரிய நன்மைகள் விளையுது. இன்னும் பல நூறு விவேகானந்தர் நாடு முழுக்க உட்காந்தா அது மிகப்பெரிய நன்மை விளையும். அது பாப்பார ஐடியாவை கேட்டு பாப்பான் காட்டுற விவேகானந்தரெல்லாம் இருந்தாலாம் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது, அது வேஸ்ட்டு. ஆனால் இதில் இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது. விவேகானந்தர் பிராமணரான ராமகிருஷ்ணருடைய சீடராகிறார். நான் பிராமணரான பிரம்மேந்திரருடைய சீடராக இருக்கிறேன். பாப்பானுங்க எப்பவுமே நுனிப்புள்ள மேய்வானுங்கன்னுவார் சாமிகள். நுனிப்புள்ள மேய்ஞ்சி பயிற்சியில் வேணும், ஆழமாக போக விட மாட்டான். மேலாட்ட அவன் பிராமணன் கிட்ட கூட பிராமணன் தட்டுறான் பார் அப்படின்னு அது மேலோட்டமாக அதை கேட்குற ஜனங்க இருக்கும். அவர் தான் வர்ணாசிரமம் இல்லைன்னு நிரூபித்தார். அவர் தான் சாதியை சம்மட்டி கொண்டாடினார். வர்ணம் இல்லை ஆசிரமம் இல்லை, போய் சாஸ்திரத்தில் இடைச்சர்கள்னு சொன்னார். அதெல்லாம் ஜனங்கிட்ட போய் சேர அதுக்கு பதிலாக தூக்குதலியா அவன் பிராமண குருக்கிட்ட கூட பிராமணன் தட்டுறான் அப்படின்னு எடுத்துன்னு வருவான் சீப்பாக. அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும். அப்புறம் மகான்கள்கிட்டே நான் இப்போ கேட்டுக்கிறேன், மகான்கள் நீங்கள் எதுக்கு பிராமண ஜாதியில் பிறந்து தொலைகிறீங்க? இனிமேல் நான் ரமணராக பிறந்தேன், ஓடியாந்துட்டேன். உண்மையான இதுவராக இருக்கும்போது ரமணரம் அழுது ஆசிரமத்தை வெளியே போயிடுறார். இந்த பிராமணம் அடிக்கிற ஜாதி அட்டகாசத்தை தாங்க முடியாமல் இன்னமும் இருக்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாறுல. பிரம்மேந்திர நான் பிராமணன் தப்பிச்சு ஓடியான்ட்டேன். பிரம்மேந்திர பிராமணராக பிறந்து அவரும் அழுது அவரை சித்திரவதை பண்ணி ராத்திரிலாம் அழுவாராம். ஒன்று கடவுளே எனக்கு இந்த மாதிரி இது பண்ணேன்னு எங்களெல்லாம் காப்பாற்றி என்ன எம்இ படிச்சுட்டு கெஜெட் ரேங்க்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு தொண்டு செய்ய வர்றார் கமல் சாமிகள். என்ன அவர் அந்த காலேஜில் அவர் அந்த ஒர்க்லேயே அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, லஞ்சம் வாங்காத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இன்ஜினியர். அவர் இவ்வளோ இதுலேருந்து கல்யாணம் பண்ணிக்கல, ரிசைன் பண்ணிட்டு வர்றாருன்னா 30 வருஷமாக அந்த கோயிலில் அவர் தொண்டு செய்கிறாரு. ஒரு சின்ன போஸ்ட் கூட கொடுக்காம கம்முனுக்கிறானுங்க சார் பாப்பானுங்க. எம்பிக்கு குவாலிஃபிகேஷனே எம்இ, டெடிக்கேட்டட் பர்சன். எந்த சின்ன தப்பு கூட சொல்ல முடியாது அவர் மேலே, எந்த கெட்ட பழம் கிடையாது, அந்த சின்ன தப்பு கூட செய்ய முடியாது. டெடிக்கேட்டாக வந்தால் ஒரு பச்சாதாபத்துக்காவது டெடிக்கேட்டடாக வந்துருக்கிறீங்க. உங்கள் கோயிலில் நீங்கள் ஒரு மேனேஜராக போடுறேன், இல்லை இந்த ட்ரஸ்ட்டில் உங்களை ஒரு ட்ரஸ்டியாக போடுறேன், செக்ரட்டரியாக போடுறேன். சின்ன அளவில் கூட அவருக்கு எங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டா இதுவாக எடுப்பது. அவர் சாமி சொல்லி தான் ரிசைன் பண்ணேன்னு சொன்னார். நான் கேட்டேன், ரிசைன் பண்ணும்போது வானான்னு சொன்னேன். நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கான் தனியாக இருங்க, ஆனால் நீங்கள் இண்டிபெண்ட்டாக யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும்னா உங்களுக்கு இன்கம் வேணும், ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் தொண்டுலாம் செய்யுங்க அப்படின்லாம் சொன்னேன். இல்லை சாமி தான் ரிசைன் பண்ண சொல்கிறார் கிளாஸில் சொல்லிட்டு தான் பண்ணார் அவர். அப்புறம் நாளானவொடனே சாமிக்கு தெரிஞ்சிச்சு இவனுங்க பாப்பானுங்க நம்ம கூட. அதனால் என்கிட்ட ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிருக்கும்போது சாமியை எல்லாம் முடிச்சுட்டு சாமியை நான் வணக்கம் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கையை பிடிச்சின்னு கமலக்கண்ணனை கொஞ்சம் பார்த்துங்க சாமி சொன்னார் என்கிட்ட. கமலக்கண்ணன் அவர் என்னோட நண்பர், அவர் சொல்லலாம் நான் பார்த்துக்க தான் போகிறோம். இருந்தாலும் அவருடைய பங்குக்கு கமலக்கண்ணனை கொஞ்சம் சரி சாமி அப்படின்னு புரிஞ்சிச்சா? அவருக்கே தெரிஞ்சிச்சு இவனுங்க பார்த்துக்க மாட்டானுங்க. டெடிக்கேட்டடாக அவர் கோயில் தொண்டு செஞ்சுருந்தார். அதே மாதிரி தான் நடந்தது. அவ்வளோ கொடூரமான ஒரு இனத்தை போய் இன்னமும் நம்ம தலையில் தாங்கி பிடிக்கிறதும், அவங்க பிராமண ஜோதினம் வஸ்தி ஜாதின்றதும், அவங்க இந்த மந்திரங்கிறதெல்லாம் அது போல் அருவறுப்பான விஷயம் ஒன்றுமே கிடையாது. மந்திரன்றதெல்லாம் நீங்கள் சும்மா நம்ம பாப்பானை கூட்டின்னு வந்து மந்திரம் ஓதுறது, மந்திரம் ஏன் தமிழ் முறையில் இப்போ நல்லா பரவிடுச்சு. நமச்சிவாய வாழ்கநாதன் தாழ்வாழ்க, எவ்வளோ நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க சிவபெருமானே, இமைப்பொழுது கூட என் நெஞ்சை விட்டு நீங்காத சிவபெருமானே, உன் தாள் என் உள்ளத்தில் வாழ. எப்படி இருக்குது தமிழ்? அதை விட்டுட்டு இவங்களை கூட்டு தான் மந்திரமா நமக்கா, கத்திரிக்காய் நமக்கா, மாங்காயா நமக்கா, என்னது அது? அவங்களுக்கு கேட்டால் அர்த்தம் தெரியல, எங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். அது மாதிரி அருவறுப்பான விஷயம் ஒன்று. இந்த மந்திரத்தை நம்பி ராஜாங்கெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. பெரிய பெரிய ராஜாலாம் ஒழிச்சிட்டு இருக்குது இந்த இவனுக்கு சொல்கிற மந்திரம். இது நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு மினிஸ்டர் சமஸ்கிருதம் கத்துங்க எல்லாருமா புதுசாக சொல்கிறாரு நம்மளுக்கு. இங்கே சமஸ்கிருதம் கற்றுங்களா? சேட்டா சமஸ்கிருதம்
ஓதி கற்றுக்காமல் இவனுக்கு வாயால் ஓதி அதை கேட்ட ராஜாங்களே ஓஞ்சானுங்கடா. இது நம்ம வேறு கற்றுக்கணுமா இதில் புதுசாக? ஏன்டா நாடு உருப்படியாகுது, மொத்த நாடு ஒழிச்சிடுங்கடான்றாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நேரமாகி விட்டது, அதனால் நான் இதோடு முடித்து கொள்ளலாம். அந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான காரணத்துக்காக இந்த 3 வகுப்புகளை நான் ஒதுக்கினேன். மீதியாக வழக்கம் போல் அடுத்து வருகிற வகுப்புகள் ஆன்மீக வகுப்புகளாக சென்று கொண்டே இருக்கும். அதனால் இது நண்பர்களோட கலந்து ஆலோசித்து அதெல்லாம் நான் இந்த நாளைக்கு கட்சி ஆரம்பித்து 4 நாளைக்கு எதாவது சொன்னேன், வந்தேன் வீர சூரம் எங்களை ஓட்ட போடக்கூடா டபா அடிமான்றது இந்த கதையெல்லாம் என்கிட்ட இருக்காது, தெரியுதா? அது யாராக இருந்தாலும் ஃபார் நான் பிராமின்ஸ் பை நான் பிராமின்ஸ், இதான் அதனுடைய தாத்பரியம். நான் பிராமின்களுக்கு நான் பிராமின் மூலமாக நன்மை செய். ஃபுல்லாக கலெக்டர் செக்ரட்டரி அந்த மினிஸ்ட்ரி அதில் இது எல்லாம் பார்ப்பானுங்க உட்காந்து அந்த ஃபண்டு ஒதுக்குவானுங்க. அது மட்டும் தான் செய்தியாக வரும். அந்த ஃபண்டு எப்படி நான் பிராமின் எவ்வளோ போச்சு, பிராமண ஏரியாங்களுக்கு எப்படி போச்சுன்னு அது கேட்கவே மாட்டான் யாரும். 25-30 வருஷம் முன்னாலே மந்தவெளி ஏரியா, மயிலாப்பூர் ஏரியா, பாப்பானூர் ஏரியா எல்லாம் சிமெண்ட் ரோடு போட்டு அப்படியே பக்காவாக கேட்டேன். நகர வளர்ச்சிக்கு இவ்வளோ கோடி திட்டம். அப்புறம் அந்த மந்திரிங்க இருக்கிற தெருங்கள் வரைக்கும் அவங்களுக்கு வரைக்கும் சோப்பு போட்டு வச்சுக்க தெரியாத அவங்களுக்கு போச்சு. அவரும் பார்த்தா எந்த வளர்ச்சி திட்டமோ ஜனங்களை முன்னேற்றவே இல்லை, எல்லாம் பாப்பானுங்களை முன்னேற்றி வச்சிருக்கு. கல்வி கடன் சொல்லிவிட்டு கல்வி உதவி, ஏழைமான உதவி உதவின்னு வந்தீங்கன்னா அப்புறம் இன்றைக்கி தான் இப்போ தான் சமயமாக யூடியூப்பில் வருது போகிறாரு. அந்த யாரே போச்சு அந்த உதவின்னு பார்த்தா, கல்விக்காக இவ்வளோ கடன் உதவி ஏழை மாணவர்கள் 90% பிராமண மாணவர்கள் படிக்கிறதுக்கு போயிருக்குது. ஒரு 10% கூட நம்ம ஜனங்களுக்கு போகல. அந்த அப்ளிகேஷன் போகும்போது அங்கே ரிஜெக்ட் பண்ணுற வரைக்கும் பாப்பா உட்காந்துக்கிறான். ஆனால் அதெல்லாம் அப்படியே ரிஜெக்டடு, இவங்களை மட்டும் செலக்டடுன்னு போட்டு அடிச்சுலாம் இது நம்மக்கிட்ட தகவலே வராது. நிறைய இருக்குது. அதனால் இதை நான் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தேன். முதல்ல 243 பேராவது அந்தந்த தொகுதியிலிருந்து ஒரு ஆளாவது நல்ல ஆளை நான் முதல்ல சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆளுங்களை பற்றி நல்லாவே தெரியும். ஆமாம் அரின்னு ஜல்முன்னு போட்டால் அப்படியே கவுத்துட்டு பாப்போம் பக்கம் சாஞ்சிக்கிற ஜனம். அதில் நம்ம கில்லடியாக இருக்குங்க நம்ம ஜனம். அதை தாண்டி ஜெயிக்கணும். அது மாதிரி யார் துரோகம் பண்ணோன்னா அவனை கண்டுபிடிச்சி முதல்ல வெளியேற்றணும். நிறைய வேலை இருக்குது. குறைஞ்சது கட்சி நீ ஆரம்பித்தேன்னா குறைஞ்சது 5 வருஷம் கழிச்சு தான் நான் எலெக்ஷன்கிட்டே போகணும். அந்த 5 வருஷத்தில் நம்ம ஆளுங்க நல்ல பேர் எடுங்கன்னு சொல்லணும். அந்தந்த ஏரியாவில் நல்லது செஞ்சு ஜனங்க நீ நல்லது செஞ்ச ஜனங்களாக உனக்கு ஓட்டு போடணும். அந்த மாதிரி கொண்டு வரணும். 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் ஆகும். அதுக்குள்ளே இப்போ 66னா அது 76 போய் நான் தள்ளாடுவேன். தெரியுதா? அதனால் எனக்கு தெரியாது, கடவுள்கிட்ட சொல்லிட்டு எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கான நம்பிக்கை இல்லை. ஜெயிப்போனா ஆரம்பிச்சுட்டா நம்பிக்கை இருக்குது, ஆனால் ஜெயிப்பெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் கடவுள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். அதுதான் இறைவன் நினைத்தால் எதுவும் செய்ய முடியும். அதனால் அவங்களுடைய இதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதனால் நான் வெகு விரைவில் அல்லது கொஞ்ச நாள் கழிச்சோ டிஸ்கஷன் பண்ணின்னு இருக்கிறேன் நண்பர்கள் கூட. ஏன்னா ப்ராப்பராக அதுக்கான இது பண்ணணும். இதான் நண்பர்களாக சொன்னார், 100 பேரையாவது கையெழுத்து போடணுமா ஒரு அரசியல் கட்சி பதிவு பண்ணணுன்னா. எப்படி நீங்கள் 100 பேர் தேர்வீங்கன்னு நினைக்கிறேன். கையெழுத்து எழுத்து போடக்கூட அது நம்ம பொறுமையாக அவர்களை நான் செய்யலாம். இது நான் பிராமின் பார்ட்டி. நான் அடிக்கடி சொல்லுறது போல் கிருஷ்ணரும் நான் பிராமின், ராமரும் நான் பிராமின். ஆனால் ராம ராம ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே கலெக்ஷன் பார்த்து பெரிய அளவில் இது பண்ணி வருமானம் பார்க்குறோம் பார்ப்பான். சரிதா? நம்ம ஜனங்களுக்கு அதை பற்றியே கவலை இல்லாமல், அதுவும் அந்த நிறுவன தலைவராக நான் பிராமில் நாய்ங்கன்றாப்பாவது சூதரர்களை நாய்களாகவும் பிராமணர்களாக அவளை மேய்க்கிற எஜமானெலாம் கடவுள் படிச்சுட்டோம், அதுக்கு என்ன பண்ணுறப்ப நான் அப்படி தான் வாழ்ந்தான்றார் அவர் தலைவர் நிறுவனத்தில் பிரபுபாதான்னு செத்துட்டார் போகுது. அவர் இப்போ இல்லை போகுது. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு அது அமேசான் வீடியோவில் சுற்றின்னு வருது. குறைஞ்சது நம்முடைய மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அந்த 2 வரியை நான் ஒரு வகுப்புலையும் சொல்கிறேன். கடந்த ஒரு 2-3 வாரமாக அதை சொல்ல முடியல. 2 வரி சொல்லிடலாமா? நான் பிராமின்றாமா? சார், நான் பிராமின் ராமா, நான் பிராமின் கிருஷ்ணா, ராம ராமா, நான் பிராமின் ராமா, கிருஷ்ண கிருஷ்ணா, நான் பிராமின் கிருஷ்ணா,
நான் பிராமின் ராமா, நான் பிராமின் கிருஷ்ணா, நான் பிராமின் ராமா, நான் பிராமின் கிருஷ்ணா. போதும். அந்த நான் பிராமின் ராமர், நான் பிராமின் கிருஷ்ணருடைய ஆசீர்வாதத்தோட நான் பிராமின் கட்சி நாம் ஒன்றே ஆரம்பிக்கலாம். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.